ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. ஓகேயா? சரி, நம்ம பார்ப்போம். இன்றைய தினம் உங்களுக்கு சொன்ன மாதிரி மாதிரி வினாத்தாள்ல இலவசமா நடக்கின்ற 2வது செமினார் முழுமையான பேப்பர் பகுதி 1 தான் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பகுதி 2 பார்த்தோம். இன்றைய தினம் பகுதி 1 பார்க்கிறோம். சரிதானே? ஓகே. இன்னொரு விஷயம் கவனிங்க, யாராவது தவறுதலா லீவ் ஆகிட்டீங்கன்னா உங்களால ஜூம்ல ஜாயின் பண்ண விடாது. நீங்க யூடியூப் மூலமா தான் மறுபடியும் நீங்க ஜாயின் பண்ண வேணும். ஓகே. அப்ப யூடியூப்ல பாக்குறவங்களும் பாத்தீங்கன்னா 7 மணிக்கு 7:15 ஆக போகுது. சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப பேப்பர் நினைக்கிறேன் இப்பண்டா எல்லாரும் பேப்பர் எடுத்திருப்பீங்க. நீங்க பார்ட் 2 பேப்பர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லாட்டியும் பரவாயில்ல, பார்ட் 1 நீங்க கட்டாயம் எடுத்து செய்து பாருங்க. அப்பதான் அது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். சரியா? பார்த்துக்கிட்டு இருக்கல எல்லா கேள்வியே விளங்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம தனியாக செய்யும் போதுதான் நம்மளுக்கு அதுல என்ன செய்யும், இங்க டவுட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு விளங்கும். அதனால பார்த்துக்கிட்டு இருக்கல விளங்கும், இது கேள்வி இப்படித்தானே இவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி விளங்கும். ஆனா செய்ய போனா தான் பிரச்சனை வரும். சரிதானே? ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ரெட்ரால் நிறுவனத்தால நடத்தப்படுகின்ற நினைக்கிறேன் கருத்தரங்குகளை 8 இலவசமாக நடக்கின்ற 8வது கருத்தரங்கு. சரிதானே? அப்ப அந்த கருத்தரங்குல தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஓகே. எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குதா? பார்த்து கொள்ளுங்க. முதலாவது வினாவை பாத்தீங்கன்னா, இப்ப நான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ற விளக்கங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இந்த கேள்வியை எப்படி செய்யணும் அதுதான் இங்க முக்கியம். சரிதானே? இந்த கேள்வியை எங்க இருந்து ஆரம்பிக்கணும், அந்த ஆரம்பிக்கிற இடத்தை வச்சுதான் நம்ம சரியான விடைக்கு போறது இலகுவாக இருக்கு. இப்ப முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பின்வரும் உருவை அவதானிக்க அதனை பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்க. உரு அப்படியே இருந்துட்டு போகுது, அது நமக்கு உருவை பத்தி தேவையில்ல. நம்ம இந்த கேள்வியை இவ்வாறான கேள்வியை எங்க ஆரம்பிக்கணும்டா விடையில இருந்து தான் ஆரம்பிக்கும். விடையில இருந்து ஒவ்வொரு விஷயமா இருக்கான்னு பார்த்தோம்டா சரி, 3 விடையும் பார்த்தோம்டா விடையை கண்டுபிடிக்கிறது லேச்சு. இது படத்தை பார்த்துட்டு நீங்க விடைக்கு போனீங்கண்டா அது நமக்கு குழப்பத்தை விட்டு. அதனால விடைய பாருங்க, விடையில இருந்து பாருங்க. அந்த விடையில சொல்லியிருக்க விஷயம் படத்துல இருக்கு. முதலாவது விடைய பாருங்க, 7 மாணவர்கள் ஏதேனும் ஒரு விளையாட்டில் ஈடுபடுகின்றனர். பாருங்க, மொத்தமாக இங்க பாத்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. ஆனா 7 பேரும் விளையாடுறாங்க. அதுதான் கேள்வி. என்ன? 7 பேரும் ஏதேனும் ஒரு விளையாட்டில் ஈடுபடுகிறார்கள். 7 பேர் இருக்காங்க. 7 பேர்ல பாத்தீங்கன்னா ஏன்னா 1 2 3 4 பேர் தான் விளையாடுறாங்க. ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்காரு, ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு இருக்காரு, ஒருத்தர் மரத்துக்கு பின்னுக்கு என்ன பாக்குறாரு, பார்த்து கொண்டு இருக்காரு. அப்ப நம்மளுக்கு அப்ப விடையில இருந்து பார்க்கும் போது விடைய காண்றதுல இங்க பாருங்க, மரத்துக்கு பின்னுக்கு ஒருத்தர், இங்க ஒருத்தர் அமர்ந்து இருக்காரு, இங்க ஒருத்தர் நிற்கிறார். அப்ப 7 பேரும் ஏதேனும் ஒரு விளையாட்டில் ஈடுபடவில்லை. 2வது விடைய பார்ப்போம். அனைவரும் உதைப்பந்து விளையாடு கொண்டிருக்கிறார்கள். உதைப்பந்து விளையாடுறாங்க, ஆனா எல்லாரும் அதே விளையாட்டு விளையாடுறாங்க இல்ல, லேசான விஷயம். அடுத்து பாருங்க, 3வது கேள்வி. ஊஞ்சலில் சிறுவர்கள் யாருமே விளையாடவில்லை. சரி, இங்க பாருங்க, ஊஞ்சல் ஒன்று இருக்கு பின்னுக்கு, ஊஞ்சல்ல யாருமே விளையாடவில்லை. ஏன்னா ஊஞ்சல்ல யாருமே விளையாடல. அப்ப நம்ம கிட்ட அதை தான் கேட்கிறாங்க. இப்ப விடைய வைத்து பார்க்கும் போது மிக இலகுவாக நமக்கு விடையை கண்டுபிடிக்கலும். ஊஞ்சலில் சிறுவர்கள் யாருமே விளையாடவில்லை என்பது முதலாவது கேள்விக்கான விடை. 3வது சரிண்டா சரி போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் பகுதி 1ல ஒரு கேள்வி, இப்ப இந்த ஒரு கேள்வி நீங்க சரிண்டா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 3 புள்ளி கிடைக்கும். ஒரு மார்க்ஸ் சரிண்டா 3 புள்ளி கிடைக்கும். ஓகே. அடுத்த கேள்வி போவோம். வினா இலக்கம். ஸ்கிரீன் விளங்குதானே? எல்லாருக்கும் பேசுறது விளங்குதானா? அது உங்களோட கவரேஜ் பிரச்சனையா இருக்கலாம், கொஞ்சம் பாருங்க. விளங்குதா? அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைண்டா இதுல பிரச்சனை இருக்கலாம். தனிப்பட்ட யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அது உங்களோட கவரேஜில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். சரியா? அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி கொஞ்சம் கவரேஜ் இருக்கிற இடத்துக்கு மாறிக்கொள்ளுங்க. ஓகே. 2வது கேள்வியை பாருங்க. பின்வரும் ஒரு ஏ எனவும் பி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான இரு உரு பகுதிகளும் யாவை?
இரு பகுதிகளும் யாவை. ஓகே, அப்ப இவ்வாறான கேள்வி வரக்குல நீங்க ரெண்டு விதமா இந்த கேள்வியை செய்யலாம். ஒன்று விடுபட்ட பகுதியை வரைஞ்சி பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை, அதோட லேசான முறை ஒன்று இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க விடுபட்ட இடம் இங்க பாருங்க, ஏ இங்க விடுபட்ட இடம், பி இங்க விடுபட்ட இடம். அப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த பகுதியும் இந்த பகுதியும் இதுக்கு எதிரான பகுதி, இதுக்கு எதிரான பகுதி. இங்க விடுபட்ட பகுதிக்கு எதிரான பகுதி இந்த பகுதி தானே, இந்த விடுபட்ட பகுதிக்கு எதிரான பகுதி இந்த பகுதி. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா விடுபட்ட பகுதிகள் ரெண்டுக்குமே, விடுபட்ட பகுதிகள் ரெண்டுக்குமே இங்க பார்த்துக்கணும். இந்த விடுபட்ட பகுதி லேசான விஷயம், 2.5 மார்க்ஸ் என்ன, இதை வச்சே எடுத்துடலாம். எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த விடுபட்ட பகுதி, விடுபட்ட பகுதிக்கு எதிரான பகுதியில ஒரு பாக்ஸ் வரீங்க. விடுபட்ட பகுதிக்கு எதிரான பகுதியில, இங்க பீல விடுபட்ட பகுதிக்கு எதிரான பகுதி. இப்ப நீங்க செய்ய வேண்டியவங்க என்னன்னா, நீங்க பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தீங்கண்டா, உங்களுக்கு எப்படி பேப்பர்ல தானே செய்ய போறீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தீங்கன்னா இப்ப அப்படியே அந்த பேப்பரை மறுபக்கம் திருப்பி அந்த பொக்ஸ் உள்ளுக்கு இருக்கிற வடிவத்தை பாருங்க. பொக்ஸ் உள்ளுக்கு மட்டும் இருக்கிறத பாருங்க. பேப்பரை திருப்பி பொக்ஸ் உள்ளுக்கு இருக்க வடிவத்தை பாருங்க. அவ்வளவுதான். பொக்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. எப்படி இருக்கோ அதே வடிவம் தான், அதே வடிவம் எது இருக்கோ அதுதான் விட. பொக்ஸ் உள்ளுக்கு, எந்த பொக்ஸ் உள்ளுக்கு, அந்த நம்ம இருக்கிற பகுதி 2 பாக்ஸ் போட்டிருக்கோம் தானே, இந்த பாக்ஸ் இல்ல, இந்த பாக்ஸ் இல்ல, அதுக்கு எதிரான பகுதியில பாக்ஸ் போட்டோம் தானே, அந்த பாக்ஸ் உள்ளுக்கு பேப்பரை திருப்பி பாருங்க. அங்க என்ன வடிவம், ஏங்கிறதுக்கு என்ன வடிவம் தெரியுதோ, பிங்கிறதுக்கு என்ன வடிவம் தெரியுதோ அது இரண்டும் தான் விடையாக இருக்கு. தெரியுதா இல்லையா? சரியா விட கேள்விகள்லாம் இங்க பாத்துக்கொள்ளுங்க. வரிஞ்சி பார்த்து நேரத்தை வீணாக்குறதோட 2 பாக்ஸ போட்டீங்கன்னா உங்களால என்ன செய்யணும், ஒரு 15 செகண்ட்ல விடைய கண்டுபிடிக்க வேண்டும். இப்படித்தான் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும். நீங்க அந்த முறைகளை என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன, இப்ப எக்ஸாம் கிட்ட வரக்குல நிறைய மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் செய்வீங்க. அப்ப அந்த கேள்விகள்ல நீங்க இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்துங்க. அப்போ உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கடைசி வகுப்புலையும் சொல்லியிருக்கேன், இந்த பேப்பரை உங்களுக்கு டைம் ஒண்ணு கொடுக்காம செய்ய சொன்னா எல்லாருமே 40 கேள்வியும் சரி எடுப்பீங்க. டைமுக்குள்ள செய்ய போறதுக்குள்ள தான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்ப அந்த டைமுக்குள்ள உபாதி செய்யணும், அதை தான் இங்க நீங்க பழக போறீங்க. அப்ப 2 பாக்ஸ போடுறீங்க, பேப்பரை திருப்பி பாக்குறீங்க, பாக்ஸுக்கு எது இருக்கோ அதுதான் விடும். அதே வடிவம் மாத்தலாம் கூடாது, அதே மாதிரி புக்ஸ்ல பின்பக்கம் திருப்பி பார்க்கக்குள்ள என்ன மாதிரி தெரியுதோ அதை கொண்டு வந்து போட்டீங்கன்னா சரி. அப்ப 2வது கேள்விக்கு முதலாவது வினாவிளக்கம் 3. இது பாருங்க, கீழே உள்ள ABCDE ஆகிய உருக்களில் ஒத்த 2 உருக்களும் யாவை? இவ்வாறான கேள்விகள் வரும்போது நம்ம எங்க ஆரம்பிக்கணும்னா, படத்தெல்லாம் பார்த்தோம்னா குழம்பி போயிடும். எங்க ஆரம்பிக்கணும்னா விடையில ஆரம்பிக்கும். விடையில ஆரம்பிக்கும். பாருங்க, ஏயும் டியும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஏயும் டியும் ஒரே மாதிரி இருக்கா, ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க. அவ்வளவுதான் செய்யும். இங்க பார்க்கல ஒற்றுமையை பார்க்க கூடாது. இவ்வாறான கேள்வி வரக்குள்ள ஒரே மாதிரி உள்ளதை பார்த்தோம்னா அது நேரம் போகும். ஏன், ஒரே மாதிரி தான் நிறைய பகுதிகள் இருக்கும், வேறுபாடு ஒன்றோ அல்லது 2 தான் இருக்கும். அப்ப நம்ம எதை பார்க்கணும்டா, ஒரே மாதிரி உருக்களை கேட்டாலும் சரி, வேறுபாடான உருக்களை கேட்டாலும் சரி, நம்ம பார்க்க வேண்டியது எதண்டா, வேறுபாடை தான் பார்க்கணும். வேறுபாடை தான் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, ஏயிலையும் டியிலையும் என்ன வேறுபாடு? இங்க பாத்தீங்கன்னா ஏயிலையும் டியிலையும் இருக்க வேறுபாடு என்ன, இந்த பிள்ளட இந்த பகுதியை பாருங்க, இந்த பகுதி இங்க பாருங்க, இங்க ஒரு பூ ஒன்று இருக்கு. டீல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூப்பகுதி இல்லை, டீல பூப்பகுதி இல்லை. டீல பூப்பகுதி இல்லை. அப்ப அதனால இங்க பாருங்க, இங்க இல்ல, இங்க இருக்கு. அப்ப ஏயும் டிங்கிற விட வராது. வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கீழேஜ். சரி, 2வது விடைய பாருங்க, பியும் ஈயும், பீலையும் ஈலையும் என்ன வேறுபாடு இருக்கு? பீலையும் ஈலையும் பாருங்கன்னா அதே மாதிரி இந்த பூ பகுதியிட
வித்தியாசம் இருக்கு, பியும் ஈயும். சரிதானே? அப்ப பியும் ஈயும் வராது. சரி, மூன்றாவது விடைய பாருங்க. ஏயும் சியும், ஏயும் சியில பாருங்க ஒரே மாதிரி இருக்கு, மத்த எல்லா பகுதிகளும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன வேறுபாடு இல்லைன்னா அது ரெண்டும் என்ன ஒரே மாதிரி இருக்குன்ற அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா மூன்றாவது கேள்விக்கு மூன்றாவது விட. இவ்வாறான தெரிவு செய்க, வேறுபாடை தெரிவு செய்க, ஒரே மாதிரியானதை தெரிவு செய்க. அவ்வாறான கேள்விக்கு விடையிலிருந்து பார்க்கிறது மிக இலகு. அதே போல பாத்தீங்கன்னா எதை நம்ம கண்டுபிடிக்கணும்டா வேறுபாடை தான் பார்க்கணும். அதுதான் லேசான விஷயம். வேறுபாடு ஒன்று இருக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டோம்டா வேறுபாடு கண்டுபிடிக்க முடியலட்டா அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்ற அர்த்தம். மூன்றாவது கேள்விக்கு மூன்றாவது விடை. ஓகே, அடுத்த வினா பார்ப்போம். வினா இலக்கம் 4. ஓகே, பின்வரும் கவிதையில் உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடையை தெரிவு செய்க. ஆடிப்பாடும். சரி, ஆடிப்பாடுறவங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதலாவது இடைவெளியில வரக்கூடிய விட இது மூன்றுல ஒன்றுதான். அதை நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. இது மூணுல ஒன்றுதான் முதலாவது இடைவெளிக்கு வரப்போகுது. இரண்டாவது இடைவெளியில வரப்போகுது இது மூன்றுல ஒன்று. மூன்றாவது இடைவெளிக்கு வரப்போகுது இது மூன்றுல ஒன்று. சரிதானே? ஓகே, அப்ப நம்ம முதலாவது இடைவெளிக்கு பார்ப்போம். ஆடிப்பாடும் பெரியார், ஆடிப்பாடும் சிறியார், ஆடிப்பாடும் குழந்தைகள். இப்ப பாத்தீங்கன்னா ஆடிப்பாடுறது யாரு? சிறியவர்களா இருப்பாங்க, இல்லைன்னா குழந்தைகளா இருப்பாங்க. பெரியவர்களும் சில வேளையில ஆடிப்பாடலாம். அப்ப நம்மளுக்கு இன்னும் விடைக்கு வரலாது, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அமைதி கொண்ட சிறியார், பெரியவர், சிறியவர். சிறியவங்க அமைதியா இருப்பாங்களா, பெரியவங்க அமைதியாக இருப்பாங்களா, சிறியவர் அமைதியா, சிறியவரா பெரியவரா சிறியவரா, யாரு அமைதியா இருப்பது? யார் அமைதியா இருப்பது? இப்ப கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். அமைதியா இருக்க போறது சின்னவங்களா பெரியவங்களா? பெரியவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. என்ன நாடி நிற்கும் நாள் அது? நாடி நிற்கின்ற நாள் எந்த நாள் என்று கேட்கிறாங்க. நாடு போட்டும் நாள் அது, காடு போட்டும் நாள் அது. காடு போட்டும் நாள் என்ன? காடுன்னு சொல்றது என்ன? காடுன்னு சொல்றது நம்ம என்ன நம்ம இறுதியா போய் சேர்ற இடம், அதுதான் காடு. என்ன நம்ம இருந்ததுக்கு அப்புறம் போமே காடு. அப்ப காடு போட்டி நம்மளுக்கு வேலை இல்லை, நாடுதான் போட்டணும். என்ன அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு ரெண்டாவது விட கொஞ்சம் சரி மாதிரி இருக்கலாம். இப்ப பார்ப்போம். ஆடிப்பாடும் சிறியவர் சரி, அமைதி கொண்ட பெரியவர், நாடி நிற்கும் நாளது, நாடு போற்றும் நாளது. இப்ப பாத்தீங்கன்னா நான்காவது கேள்விக்கு இரண்டாவது விட. மிக இலகுவா கண்டுபிடிக்கணும். நீங்க ஒவ்வொன்றா வாசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தொடர்பை கண்டுகொள்ளும். அப்ப நீங்க ஒவ்வொன்றா பாருங்க. முதல்ல பாருங்க, முதலாவது இடைவெளிக்கு முதல் மூன்றுல எது சரியாகும் கண்டுபிடிக்கலண்டா, இரண்டாவதுக்கு இரண்டாவது மூணுல எது வரும் அதுவும் கண்டுபிடிக்கலண்டா, மூன்றாவது விடைய பாருங்க. அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு விடையை சரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு மற்ற இரண்டையும் கண்டுபிடிக்கிறது மிக இலகுவாக இருக்கும். நான்காவது கேள்விக்கு இரண்டாவது விடை. வினாவிளக்கம் 5. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா முதலாவது படம் ஒரு முக்கோணி ஒன்று இருக்கு, இரண்டாவது ஒரு அரைவட்டம் இருக்கு, மூன்றாவதுல நீங்க பாத்தீங்கன்னா இரண்டையும் சேர்த்து வரைஞ்சிருக்காங்க. அப்ப இவ்வாறு சேர்த்து வரைஞ்ச போது நீங்க தொடர்பை பார்த்து கொள்ளணும். எப்படி சேர்த்து வரைஞ்சிருக்காங்க? சரியா, முதலாவது படத்தை எந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க, இரண்டாவது இந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே போல இரண்டாவது வரிசையை பாருங்க. இரண்டாவது வரிசையை பார்த்தீங்கன்னா முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. அப்ப முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த முக்கோணிய முதலாவதா கொண்டு போயிருக்காங்க, அரைவட்டத்தை இரண்டாவதா. இதுல பாத்தீங்கன்னா இந்த முக்கோணிய இரண்டாவதா கொண்டு போயிருக்காங்க, அரைவட்டத்தை இருக்காங்க முதலாவதாக கொண்டு வந்திருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவதா கொண்டு போயிருக்கிறது, இங்க ரெண்டாவதா கொண்டு போயிருக்காங்க. சரி, அப்ப மூன்றாவது என்ன தொடர்பு சரியாக வரலாம். ஓகே, பாருங்க, முதலாவதா என்ன செஞ்சிருக்காங்க, இவ்வாறு கொண்டு போயிருக்காங்க. முதல்ல அரைவட்டம் முக்கோணி, அடுத்ததுல பாத்தீங்கன்னா அரைவட்டம், அதுக்கப்புறம் முக்கோணி பகுதியை கொண்டு போயிருக்காங்க. இப்ப உங்களுக்கு விளங்குது. மூன்றாவதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இணைச்சி ஒன்று வந்து இடது பக்கம் விட முதல்ல முக்கோணிய வந்து முதலாவதாகவும் அடுத்த முக்கோணிய வந்து கடைசியாக கொண்டு போயிருக்கா. அடுத்த என்ன செய்ய போறாங்க, ரெண்டையும் உண்டா கொண்டு வர போறாங்க. ரெண்டையும் உண்டாக கொண்டு வரமுண்டா நடக்க போகுது. ரெண்டையும் உண்டாக கொண்டு வந்தோம்டா வரக்கூடிய விடை இவ்வாறு இருக்கும். இவ்வாறான ஒரு விடையாக இருக்கும்.
அப்ப பாத்தீங்கன்னா எத்தனையாவது விட முதலாவது விட. அப்ப தொடர்பு நம்மளுக்கு ரெண்டையும் தொடர்பு படுத்துறது மாத்திரம் இல்ல, என்ன முறையில தொடர்பு படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. என்ன ஒன்னாவது முதலாவது கொண்டு போயிருக்காங்க, அடுத்து ரெண்டாவது கடைசி ரெண்டாவதா கொண்டு போயிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன செய்வாங்க, ரெண்டையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வர போறாங்க. அப்ப ஐந்தாவது கேள்விக்கு முதலாவது விடை. அப்ப எப்படி மாறி கொண்டு போகுது அதையும் நீங்க இங்க கவனிக்கணும். ரெண்டு விஷயம் கவனிக்கணும். எப்படி இதை உருவாக்கி இருக்காங்கிறது ஒரு விஷயம், அடுத்தது என்ன முறையில மாறிக்கிட்டு போகுது அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டும். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். வினா விளக்கமார். மாலாவின் தந்தையின் சகோதரியின் மகன் பாலாயனின் மாலா பாலாவின். அப்ப சொல்லியிருக்க விஷயத்தை நம்ம அப்படியே எழுதி கொள்வோம். மாலாவின் தந்தை, அப்ப மாலா தான் நம்மளுக்கு முதல்ல தந்திருக்காங்க. அப்ப மாலாவை எழுதி கொள்ளுவோம். அப்ப மாலாவுக்கு தந்தைண்டா எப்படி இருப்பாங்க, மாலாவுக்கு மேலைன்ல நம்ம குறிப்போம் என்ன, மாலாவின் தந்தை. விஷயம் முடிஞ்சுதானே. தந்தையின் சகோதரி, சகோதரினா எப்படி வருவாங்க, தந்தையிட லைன்லயே போடணும் என்ன, சகோதரி. சரிதானே. ஓகே. அவங்களோட மகன், சகோதரியின் சரி சகோதரியின் மகன். இந்த சகோதரி விட்டு மகன் தான் யாரு, பாலா. இப்ப இதுதான் நம்மளுக்கு சொல்லி இருக்கிற விஷயம். இப்ப நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்க, பாலா மாலா பாலாவின். இப்ப பாலாவில இருந்து பார்க்கணும் மாலாவுக்கு உறவு முறை என்ன. அப்ப பாலாவில இருந்து பார்த்தோம்னா சகோதரி யாரா இருப்பாங்க, பாலா விட்டு தாய் இல்லைண்டா பாலா விட்டு அம்மா, பாலா விட்டு அம்மா, பாலா விட்டு அம்மா விட்டு அந்த தந்தைக்கு என்ன சொல்லலாம், பாலா விட்டு அம்மா விட்டு சகோதரன். அப்படியா இல்லையா, பாலா விட்டு அம்மா விட்டு சகோதரன். சகோதரன் மகள் தான் யாரு, மாலா. அப்ப நம்ம எப்படி சொல்லலாம், பாலாவின் தாயின் சகோதரன் மகள். அவ்வளவுதான் விஷயம். இங்க பாருங்க, பாலா விட்டு தாயின் சகோதரன் மகள். அப்ப என்ன விட என்ன, தாயின் சகோதரனின் மகள் ஆவான். ஆறாவது கேள்விக்கு முதலாவது விட என்ன, தாய் தானே, தாயினுடைய சகோதரன், சகோதரனின் மகள் தான் மாலா ஆவான். ஆறாவது கேள்விக்கு முதலாவது விட தாயினுடைய சகோதரனின் மகன். அப்ப நம்ம இந்த முறைய போட்டு கொண்டோம்டா, நீங்க இதை மார்க் பண்ணி கொண்டீங்கண்டா சரியா. என்ன இந்த தொடர்பை உங்களுக்கு உள்ள உறவு முறைகளை நீங்க சரியாக மார்க் பண்ணி கொள்ளுகின்ற போது நம்மளால விடைய மிக இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாருங்க இவ்வளவு லேசா கண்டுபிடிச்சிட்டோம். உறவு முறை எழுதிட்டோம்டா சரியாக. இப்ப உங்களுக்கு தெரியும், சகோதரர்களா இருந்தோம்னா ஒரே லைன்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன என்ன, இவங்க ரெண்டு பேரும், இவர் தந்தை, இவர் பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆண், இவங்க ஒரு பெண். இவர் என்ன, இவருக்கு இவர் என்ன அம்மா. அப்ப அம்மா அம்மா விட்டு அண்ணன் என்னன்னு கூப்பிடுவாரு, மாமான்னு கூப்பிடுவாரு. அப்ப மாமாவின் மகள். அவ்வாறு நம்மளுக்கு விடைகள் தரப்படாது. மாலாவில இருந்து பார்த்தோம்னா மாலா விட்டு அப்பா, அப்பா விட்டு சகோதரி என்னன்னு கூப்பிடும், மாலா மாமி அல்லது அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அத்தைண்ட மகனை மச்சான் என்று கூப்பிடுவாங்க. அடுத்த வழி போகும் விடா இலக்கம் 7. ஒரு பூந்தோட்டத்தில் 15 ரோஜா பூக்களும் 12 மல்லிகை பூக்களும் 9 தாமரை பூக்களும் பூத்திருக்கின்றன. ஒரு நாளைக்கு 3 ரோஜா பூக்கள் வீதமும், ஒரு நாளைக்கு 3 ரோஜா கொடுங்கிறாங்களாம், 2 மல்லிகை பூக்கள் வீதமும் 2 தாமரை பூக்கள் வீதமும் பறிக்கப்பட்டன. இவ்வாறான கேள்விகள் செய்யும் போது நீங்க என்ன செய்யுங்க, இங்க இருக்க நம்பர்ஸ்களை மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஏன் இங்க நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவளத்தையும் நம்ம என்ன சரியா மைண்டுக்கு எடுத்தாதான் நம்மளால என்ன செய்யணும், அதுகளை பிரதியிடணும். அதனால என்ன, இங்க சொல்லியிருக்க விஷயத்தை நீங்க முக்கியமான விஷயங்களை கோடு போட்டு கொள்ளுங்க. இந்த பூல எவ்வளவு எவ்வளவு சரியா வீதமும் பறிக்கப்பட்டன. அவ்வாறு சில நாட்கள் பறிக்கப்பட்ட தடவைகளின் ஏன்னா பூக்கள் ஒரு அளவுதானே இருக்கு, அதை பறிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பூந்தோட்டத்தில் எஞ்சி இருக்கும் பூக்களின் எண்ணிக்கை ஆறு. சரியா. ஓகே, அப்ப நம்மளுக்கு இங்க 3 விதமான பூக்கள் தந்திருக்காங்க. நம்ம போட்டுக்கொள்வோம், ரோஜா பூ, மல்லிகை பூ, தாமரை பூ. ரோஜா பூ, மல்லிகை பூ, தாமரை பூ. இப்ப நம்மளுக்கு தெரியும், ரோஜா பூ 15 இருக்கு, மல்லிகை பூ 12 இருக்கு, தாமரை பூ 9 இருக்கு. அதை முதல்ல நீங்க மார்க் பண்ணிக்கணும். தாமரை பூ 9. ஓகேயா. இப்ப ஒவ்வொரு நாளும் பறிக்கிறத நம்ம போட்டுக்கொள்வோம். 3 ரோஜா பூக்கள் பறிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 3 ரோஜா பூக்கள் பறிக்கிறாங்க. மல்லிகை பூக்கள் 2 பறிக்கிறாங்க,
தாமரை பூக்கள் 2 பறிக்கலாம். அப்ப இதுதான் ஒரு நாளைக்கு பறிக்கிறது. அப்ப இதே முறையில பறிச்சு கொண்டு வராங்க. இங்க இருக்க பூக்கள் முடிகிற வரைக்கும் பறிக்கிறாங்க. அப்ப எப்படி 3 2 2. அப்ப பாருங்க 2 நாள் பறிச்சுட்டோம். அப்ப நீங்க பார்த்துக் கொள்ளணும் பூக்கள் வந்து மீதமாக இருக்கிறதா. 3 2 2. அப்ப நம்மளுக்கு 3வது நாளும் பறிக்கக்கூடியதா இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான முறை நீங்க பாத்தீங்கன்னா எந்த பூ குறைவா இருக்குன்னு பாருங்க. அந்த பூ தமிழ சீக்கிரமாக முடிவடையக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்த பூ பாருங்க 3 2 2. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ரோஜா பூ வந்து 12 பறிச்சிருக்கோம், மல்லிகைப்பூ 8 பறிச்சிருக்கோம், தாமரை பூ 8 பறிச்சிருக்கோம். ரோஜா பூ 12, மல்லிகை பூ 8, தாமரை பூ 8. இதுக்கப்புறம் இதே ஓர்டர்ல பறிக்க வேணுமா? ரோஜா பூ 3 பறிக்கலாம், இன்னும் 12 பூ பறிச்சிருக்கோம், அதனால இன்னும் 3 பூ இருக்கு பறிக்க வேணும். மல்லிகை பூ பாத்தீங்கன்னா 8 பூ பறிச்சிருக்கோம்னு 4 பூ இருக்கு பறிக்க வேணும். ஆனா தாமரை பூ பாத்தீங்கன்னா ஒரு பூ தான் மீதமா இருக்க போகுது. அப்ப இதே மாதிரி அடுத்த நாள் பறிக்க இயலாது. அப்ப நம்ம பாக்குறோம்டா 1 2 3 4 நாள் பறிச்சிட்டோம். இப்ப 4 நாளுக்கு அப்புறம் எத்தனை பூக்கள் மீதமா இருக்கு? 15 ரோஜா பூக்கள் இருக்கு. 12 பறிச்சிட்டோம், மீதம் 3 பூக்கள் இருக்க போகுது. மல்லிகை பூ 12ல 8 பூக்களை பறிச்சிட்டோம், மீதம் 4 பூக்கள் இருக்க போகுது. தாமரை பூ 9 பூக்கள்ல 8 பூ பறிச்சிட்டோம், மிச்சம் உண்டு. நம்மகிட்ட கேட்கறது என்னண்டா இந்த மீதம் உள்ள அனைத்து பூக்களினுடைய கூட்டுத்தொகை என்னான்னு கேட்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் கூட்டி விட்டீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? 4 3 7, 7 3 8. இப்ப இங்க மீதமா இருக்கிற பூக்களின் எண்ணிக்கை 8 ஆகும். 7வது கேள்விக்கு 2வது விடை 8. அப்ப இந்த இதனால நீங்க என்ன அந்த தகவல்களை நம்ம வந்து சரியான செய்க வழியில ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா தான் விடைய காண்றது லேசு. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். விடா இலக்கம் 8. கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான 5 புத்தகங்களை இரு மாணவர்களிடையே விநியோகிக்க வேண்டியுள்ளது. ஓகேயா? இரு மாணவர்களுக்கும் கிடைக்கத்தக்க புத்தகங்களின் எண்ணிக்கை வேறுபடலாம். ஒரு ஆளுக்கு கூட கிடைக்கலாம், ஒரு ஆளுக்கு குறைவா கிடைக்கலாம் என்று சொல்லி இருக்காங்க. ஒரு மாணவனுக்கு ஒரு புத்தகம் வேணும் கிடைக்குமாறு, மாணவனுக்கு கட்டாயம் ஒரு புத்தகம் சரி கிடைக்கணும், கிடைக்காம இருக்க இயலாது. அந்த 5 புத்தகங்களையும் விநியோகிக்கத்தக்க வேறுபட்ட எத்தனை விதங்கள் உள்ளன? எத்தனை விதங்கள் உள்ளன? அப்ப நம்ம இங்க போட்டுக்கொள்ளுவோம். இப்ப 2 மாணவர்கள் இருக்காங்க. அப்ப ஏங்கிற ஒரு மாணவனையும் பிங்கிற ஒரு மாணவனையும் எடுக்கிறது. சரி, இப்ப 5 புத்தகம் இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? ஏக்கு 5ஐயும் கொடுக்க வேணுமா? ஏக்கு 4 கொடுத்தோம்னா பிக்கு 1 கொடுக்க வேணும். 1 சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு மாணவனுக்கு கட்டாயம் ஒரு புத்தகம் சரி கிடைக்கணும். அப்ப இல்லாம போகக்கூடாது. சரி, இப்படி ஒரு முறையில கொடுக்கலாம். இல்லண்டா ஏக்கு 3 கொடுத்தோம்னா பிக்கு 2 கொடுக்கலாம். ஏக்கு 2 கொடுத்தோம்னா பிக்கு 3 கொடுக்கலாம். ஏக்கு 4 கொடுத்தோம்னா சரி, ஏக்கு 1 கொடுத்தோம்னா பிக்கு 4 கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஏக்கு இதுக்கு மேல கொடுக்க எப்படி கொடுக்காம இருக்க குறைந்தது 1 சரி கொடுக்கலாம். 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். அதே மாதிரி பிக்கும் பாத்தீங்கன்னா 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். அப்ப இவ்வாறான எத்தனை முறைகள்ல நம்மளால கொடுக்கலும்? இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4, மொத்தமாக கொடுக்கக்கூடிய முறைகளுடைய எண்ணிக்கை 4 ஆகும். முதலாவது விட 8வது கேள்விக்கு முதலாவது விட 4. சரியா? நீங்க விடைகள் சரிண்டா சரி போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விடைகள் வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்க செய்க வழி வந்து நீங்க பேப்பர்லயும் செய்ய இயலாது. உங்களுடைய என்ன நோட்ஸ் கோப்பியில வினா விளக்கத்தை போட்டு செய்க வழியை எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி வினா விளக்கம் 9. ராதா ஒரு குறித்த ஆண்டிலே மார்ச் மாதத்தின் கடைசி புதன்கிழமை பிறந்தார். மார்ச் மாதத்துல கடைசி புதன்கிழமை பிறந்துட்டாரு. ராம் பாத்தீங்கன்னா அதே ஆண்டுல ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமை பிறந்தார். ஏப்ரல் மாதத்துல 2வது வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காரு. இவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களோட கூட்டுத்தொகை 40. அதாவது அந்த பிறந்த தேதி 2ஐயும் கூட்டணும்னா 40. ஓகேயா? ராதாவின் பிறந்த திகதி மார்ச் மாதம். ராதா வந்து மார்ச் மாதத்துல தானே பிறந்தாங்க. இப்ப இங்க சொல்ற விஷயத்தை நீங்க நல்லா பாருங்க. ராதா பிறந்தது மார்ச் மாசத்துல கடைசி புதன்கிழமை. இவரு ராம் பிறந்தது ஏப்ரல் மாதத்துல 2வது வெள்ளிக்கிழமை. அதாவது ராதா பிறந்து இப்ப ராதா பிறந்து புதன்கிழமை பிறந்திருந்தாங்கன்னா அப்புறம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்திருக்கும்.
அப்ப அந்த நாள்ல வந்து யாரு ராம் பிறக்கல, 2வது வெள்ளிக்கிழமை தான் பிறக்கல. அப்ப அதுல இருந்து இன்னும் 7 நாளைக்கு அப்புறம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தான் பிறந்திருக்காரு. விளங்குச்சாலையா பாருங்க, புதன்கிழமையிலிருந்து வியாழன் வெள்ளிக்கிழமை அவர் பிறக்கல, அந்த வெள்ளிக்கிழமை பிறக்கல, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தான் பிறந்திருக்காரு. அப்ப 2 பேருக்கும் இடையிலான நாட்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் இருக்கு. என்ன, புதன்கிழமையிலிருந்து புதன்கிழமைக்கு 7 நாள், அடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளை கூட்டிங்கன்னா 2 பேரும் பிறந்த திகதிகளுக்கு எத்தனை நாளைக்கு அப்புறம் ராதா பிறந்து 9 நாளைக்கு அப்புறம் தான் ராம் பிறந்திருக்கு. ராதா பிறந்து 9 நாளைக்கு அப்புறம். ஓகே, அதை தான் நம்ம இங்க போட்டுக்கொள்றோம். பார்த்துக்கொள்ளுங்க, மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இவங்க புதன்கிழமை பிறந்தனால இவர் அது புதன்கிழமையோட புதன்கிழமை 7 நாள், அடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை. அப்ப மொத்தமாக பாத்தீங்கன்னா இங்க புதன்ல இருந்து புதன் நான் சொன்ன விஷயம் இங்க 7 நாள் ஆகியிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு நாள், 8 நாள், வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நாள். அப்ப ராதா பிறந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் இவர் பிறந்திருப்பாரு, ராம் பிறந்திருப்பாரு 9 நாளைக்கு அப்புறம். 9 நாளைக்கு அப்புறம் இவர் பிறந்து 9 நாளைக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கு. ஓகேயா, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்டா, அப்ப 2 பேருட திகதிகளுக்கு இடையிலான வித்தியாசம் 9 நாட்களாக இருக்கும். அப்ப மொத்தம் கூட்டுனது 40 வருது. அதுல இருந்து 9 கழிக்கமெண்டா இந்த ராதா பிறந்தது தினையா திகதியா இருக்கணும், 31ஆம் திகதியாக இருக்கணும். ராதா பிறந்தது 31ஆம் திகதி, மார்ச் மாதம் 31ஆம் திகதி. ராம் பிறந்தது அவங்க பிறந்து 9 நாளைக்கு அப்புறம் 9ஆம் திகதி. அப்ப 2ஐயும் கூட்டினீங்கன்னா 40 நாட்கள், 40 நாட்களாகும். அப்ப இவங்க பிறந்தது, ராதா பிறந்தது 9வது வெள்ளிக்கு 3வது விட 31ஆம் திகதி ஆகும். அடுத்த வெளி போவோம். வினாவிளக்கம் 10. ரவி ரகுவிலும் பார்க்க 3.5 வயதினால் மூத்தவர். யாரு? ரவி. ரவி தான் வயசு கூட, சரிதானே? சரிதானே, ரவி ரகு. ரகு பிறந்தது 2015ஆம் ஆண்டு. அதாவது ரகு பிறந்தது 2015ஆம் ஆண்டுன்னு மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் 2015ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு பிறந்திருந்தா அவர் 2015 நம்ம பார்ப்போம் ஜனவரி 1ஆம் தேதியே கூட பிறந்திருக்கலாம், இல்லைண்டா டிசம்பர் 31ஆம் தேதி கூட பிறந்திருக்கலாம், அல்லது அந்த வருடத்துல என்ன ஜூலை 1ஆம் தேதி கூட பிறந்திருக்கலாம். என்ன, வருடம் முதல்லயே பிறந்திருக்கலாம், வருடத்துல நடுவுல பிறந்திருக்கலாம், வருடத்துல இறுதியில பிறந்திருக்கலாம். 3 சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப நம்ம நேரடியா சொல்லலாம் 2015 பிறந்தாருன்னா 2015 இருந்து பார்க்கும்போது 3 விதமாக அவர் பிறந்திருக்கலாம். நம்மளுக்கு சரியா சொல்லல. அப்ப பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் பிறந்திருக்கலாம், அல்லது 2015ஆம் ஆண்டு 7வது மாசம் பிறந்திருக்கலாம். சரியா, ஏன்னா 7ஆம் மாசம் 1ஆம் தேதி நான் குறிக்கிறேன். அப்படி இல்லைண்டா 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் பிறந்திருக்கலாம். இப்படி 3 ஏதாவது ஒரு டேட்ல அவர் பிறந்திருக்கலாம். சரியா, இப்ப நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இவர் எப்படி 3.5 வயதுகள் மூத்தவர், 3.5 வயதுகள் மூத்தவர். அப்ப 3.5 வயதுகள் மூத்தவர் என்றால் 2015 முதலாவது மாசத்துக்கு 3.5 வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் பிறந்திருக்கணும். 3.5 வருஷத்துக்கு முன்னுக்கு பிறந்திருக்கணும். ஏன்னா 3.5 வருஷத்துக்கு முன்னுக்கு பிறந்திருக்கணும். இங்க பாருங்க, 3.5 வருஷத்துக்கு முன்னுக்கு, என்ன 3.5 வருஷத்துக்கு முன்னுக்கு பிறந்திருக்கணும். அப்ப 2015 ஜனவரி மாசம் என்று சொல்லக்குள்ள நம்ம பார்த்தோம்னா 2015 இருந்து 3 வருஷத்தை கழிச்சோம்னா எவ்வளவு, 2003 கழிச்சுன்னா 2012. அப்படின்னா இவர் எப்போ ஒருவேளை பிறந்திருக்கலாம், 3.5 வருஷம் சொல்லக்குள்ள 2011 6வது மாசம் பிறந்திருக்கலாம். பாருங்க, 2011 6வது மாசம் பிறந்தோம்னா 2011 6 மாசம், அரை வயசு. 2012 1 வயசு, 2013 2 வயசு, 2014
14ல ஒரு வயசு. அப்ப 2015 ஜனவரி வந்தனால இவர் 2011 6வது மாசம் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சரி, அதே போல 2015ஆம் ஆண்டு 7வது மாசம் இவர் எப்ப பிறந்திருக்கலாம்? 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் பிறந்திருக்கலாம். பாருங்க, 2012ல பிறந்திருந்தா 2012ல ஒரு வயசு, 2013ல ஒரு வயசு, 2014ல ஒரு வயசு, 2015ல 6 மாசம் 3.5 வயசு சரியாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தோம்னா 3.5 வயசை பார்த்தோம்னா இவர் எப்ப பிறந்திருக்கலாம்? 2012ஆம் ஆண்டு 6வது மாசம். பாருங்க, 2012 6வது மாசம் பிறந்திருந்தா 2012ல 6 மாசம், 2013ல ஒரு வயசு, 2014ல 2 வயசு, 2015ல 3 வயசு. அப்ப 3.5 வயசு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவர் பிறந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் 3 சந்தர்ப்பம் இருக்கு. ஒன்று, 2011 6வது மாசம் பிறந்திருக்கலாம், அல்லது 2012 1வது மாசம் பிறந்திருக்கலாம், 2012 6வது மாசம் பிறந்திருக்கலாம். அப்ப நம்ம சந்தேகமின்றி 2011 சொல்லலுமா? ஏழாது. சந்தேகமின்றி 2012 சொல்லலுமா? ஏழாது. அப்ப 2011 2012லயோ பிறந்திருக்க வேண்டும். 2011லயோ 2012லயோ பிறந்திருக்கு. அப்ப 10வது கேள்விக்கு 3வது விடை. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 11வது கேள்வி, உருவில் உள்ள நெய்யரியில் இருக்கும் 4 வெற்றிடங்களில் ஏபி இங்க தந்திருக்காங்க. சிடிஇஎஃப் ஆகிய 4 ஆங்கில எழுத்துக்களை பொது எல்லை கோட்டினால் வேறுபடுத்தப்படும் ஒவ்வொரு இரு சதுரங்களிலும் இருக்கும் ஆங்கில இரு எழுத்துக்களும் அகர வரிசைப்படி அடுத்தடுத்து இராதவாறு, அதாவது அகர வரிசை தெரிந்தானே, ஏபிசிடி என்று சொல்லுவோம் தானே, அந்த ஓர்டர்ல இருக்கக்கூடாது. இவ்வாறு நெய்யரி நிரப்பப்படத்தக்க எத்தனை விதங்கள் உள்ளன? எத்தனை நிரப்ப சொல்லல, எத்தனை விதங்கள்ல அவ்வாறு நிரப்ப வேணும் அப்படிங்கிறத கேட்கிறாங்க. ஓகே, நம்ம பார்ப்போம் எத்தனை விதங்கள்ல நிரப்பலாம். ஓகே, முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா ஏயும் பியும் நமக்கு தந்திருக்காங்க. ஓகே, அப்ப இங்க சிய போட இயலாது, சிய போட இயலாது. ஏன் சிய போட்டோம்னா அடுத்தடுத்து அகர வரிசை வரும். அப்ப நம்ம இங்க டிய போட்டு பார்ப்போம். ஓகே, இங்க டிய போட்டுட்டோம். அப்ப இங்க டிய போட்டுட்டோம்னா இங்க ஈய போட இயலாது, இங்க ஈய போட இயலாது, என்ன ஈய போட இயலாது. அதே போல இங்க பாத்தீங்கன்னா சியையும் போட இயலாது, சியையும் போட்டோம்னா அது இங்க வந்துடும்னா. அப்ப ஏபி சி எங்க போட இயலாது, சிய இங்க போடும், சி எங்க போடும், பக்கத்துல போட இயலாதுனே, ரெண்டும் அடுத்தடுத்து வந்து. அப்ப பாருங்கண்டா ஏயும் பியும் சியும் டியும் போட்டுட்டோம். அப்புறம் இ எங்க போடலாம், இ இந்த இடத்துக்கு தான் போடணும். ரெண்டுக்கும் அங்க போட்டீங்கண்டா டிக்கு நடுவுல வந்துடும். அப்ப சி ஏ பி சி டி இங்க வர வேண்டிய எழுத்து இ, அதே போல இங்க வர வேண்டிய எழுத்து எப்பாகும். இப்படி ஒரு இடத்துல பாருங்க, இப்ப அகர வரிசைப்படி அடுத்தடுத்து எங்கேயாவது வந்திருக்கா? அடுத்தடுத்து எங்கனையும் வரல. ஏன்னா ஏ எதுவும் கிட்ட கிட்ட வரல, ஏபிசிடி அந்த ஓர்டர்ல கிட்ட கிட்ட வந்திருக்கா? இல்ல. என்ன ஏக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடாது. அப்ப இப்பாரு ஒரு ஒரு முறையில நம்மளால நிரப்ப வரும். சரி, பார்ப்போம் இப்ப எத்தனை முறைகள்ல நிரப்பலான்னு கேட்டிருக்காங்க. சரி, இன்னொரு முறையில பார்ப்போம். இப்ப இங்க டிய போட்டனால நம்மளுக்கு சரி சிய போட இயலாது, டிய போட்டனால அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஈய போடுவோம். ஈய போட்டு பார்ப்போம். சரிதானே? சரி, ஈய போட்டோம்னா இப்ப ஏ பி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன செய்யணும், நம்மளுக்கு சிய போட வேணும், சிய போட வேணும், ஏபிசி. அப்ப இங்க டிய போட இயலாது, டிய இங்க தான் போட இயலும், சிடி. அப்ப ஈய போட்டோம். அப்ப இந்த இடத்துல எப்ப போட வேணும், எப்ப போடும், எப்ப போடும். இப்ப பாருங்க அடுத்தடுத்து வந்திருக்கா? ஏக்கு பக்கத்துல இ வந்திருக்கு, பிக்கு பக்கத்துல இ வந்திருக்கு, சிக்கு பக்கத்துல இ வந்திருக்கு, சிக்கு பக்கத்துல எஃப், எஃப்க்கு பக்கத்துல டி வந்திருக்கு. அப்ப என்ன செய்யலாம், அடுத்தடுத்து போடாம இப்படி ஒரு முறை. சரி, 2 முறை. சரி, பார்ப்போம் இன்னும் முறைகள் இருக்காண்டு பார்ப்போம். அடுத்தது பாருங்க, இப்ப நம்மளுக்கு தெரியும் ஏய போட்டுட்டோம், இங்க பி சி டி ஈய போட்டுட்டோம். அப்ப இந்த இடத்துல எப்ப போட்டு பார்ப்போம், இங்க எப்ப போட்டீங்கன்னா சி இந்த இடத்துல போடணும். அப்ப ஏபிசி அதுக்கப்புறம் டி. இப்ப டி எங்க போடணும், டி எங்க போடணும்,
டி எங்கே போட்டீங்கன்னா அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஈய போடணும். ஈய வேற எங்கேயுமே போடலாது. இந்த இடத்துல மட்டும்தான் போடலாம். இந்த இடத்துல போட்டீங்கன்னா டியும் ஈயும் அடுத்தடுத்து வருது. டியும் ஈயும் அடுத்தடுத்து வருது. ஆகவே இந்த மாதிரி நம்மளால நிரப்ப இயலாது. அப்ப நிரப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. வெவ்வேறான 2 விதங்களில் நிரப்ப எழுதி கொள்ளுங்க. செய்ய வழிய 2 விதங்கள்ல தான் எழுத. மூன்றாவது வந்து சாத்தியம் இல்ல. 2 விதத்துல மாத்திரமே நிரப்ப வேணும். 11வது கேள்விக்கு முதலாவது விடை. வினாவிலக்கம் 12. மாலாவின் ஒரே ஒரே சகோதரி கலா ஆவார். மாலாவுக்கு இருக்கிற சகோதரி கலா மட்டும்தான். நிமல் என்பவர் மாலாவின் ஒரு சகோதரன் ஆவார். நிமல் விட்டு மாலாவுக்கு ஒரு சகோதரனாம். நிமலின் ஒரே சகோதரன் நிசாமாம். நிமலுக்கும் இன்னொரு சகோதரன் இருக்கிறாரு, நிசாமாம். இதற்கு ஏற்ப நிசாமுக்கு உள்ள சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் முறையே. அப்ப நம்ம இதை எவ்வாறு செய்ய போறோம்? முதல்ல சொல்லியிருக்க விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. எழுதும் போது நீங்க பாத்தீங்கன்னா மாலா, மாலாவின் ஒரே சகோதரி கலா, சரிதானே? கலா. அடுத்தது பாத்தீங்கன்னா நிமல் என்பவன் மாலாவின் ஒரு சகோதரன். அப்ப மாலா, அப்ப உங்களுக்கு தெரியும் மாலாவும் கலாவும் சகோதரர்கள் தான். நிமலும் எப்படி இருப்பாங்க? அவங்க விட்டு சகோதரனா இருப்பாங்களா இல்லையா? சகோதரனாக இருப்பாங்க. அடுத்த விஷயம் சொல்றாங்க, நிமலின் ஒரே சகோதரன் நிசாம். அப்ப சகோதரனா இருக்கல எல்லாமே எப்படி ஒரே லைன்ல நம்மளால போட்டுக்கொள்ளலுமே. சகோதர சகோதரிகளை நம்ம ஒரே லைன்ல குறிக்கிறது வழக்கம், சரிதானே? இதற்கு ஏற்ப நிசாமுக்கு உள்ள சகோதரர்களின் எண்ணிக்கையும் கையிட்டு வந்திருக்கணும், சரி வர. இதுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிசாமுக்கு, ஓகே இவர் தானே நிசாம். நிசாமுக்கு இருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேர்? நிசாமுக்கு பார்த்தோம்னா என்ன, ஆண் பிள்ளைகள் எல்லாமே சகோதரர்களாகவும் பெண் பிள்ளைகள் எல்லாமே சகோதரிகளாகவும் இருப்பாங்க. அப்ப நிசாமுக்கு இருக்கிற சகோதரன் பாத்தீங்கன்னா நிமல் மாத்திரம். அப்ப ஒரு சகோதரனும் ஒரு சகோதரனும். சகோதரி பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? பெண் பிள்ளைகளா இருப்பாங்க. அப்ப சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க, மாலாவும் கமலும். அப்ப நம்ம கேட்கிற ஓர்டரை பார்த்துக்கொள்ளுங்க. சகோதரர்களுடைய எண்ணிக்கை 1, சகோதரிகளுடைய எண்ணிக்கை 2. அப்ப அதே ஓர்டருக்கு இருக்க விடை சகோதரர்கள் 1, சகோதரிகள் 2. அதே ஓர்டருக்கு இருக்க வேண்டும். அதே அதே முறையே என்று தந்திருக்காங்க. அப்போ முறையா இருக்க வேண்டும். 12வது கேள்விக்கு முதலாவது விடை. 12வது கேள்விக்கு முதலாவது. அடுத்த வினா விளக்க பாருங்க. வினா விளக்கம் 13. வீட்டின் ஒரு வீட்டின் 4 மூலைகள்ல, வீட்டுல 4 மூலைகள்லையும் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டி, வானொலி, மின்விசிறி, குளிர்சாதன பெட்டி ஆகிய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. தொலைக்காட்சி பெட்டிக்கு வடக்கே வானொலி. நீங்க எந்த பக்கம் நீங்க எடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க திசைகளை வடக்கு எந்த பக்கம் எடுத்தாலும் சரி. அப்ப வடக்கு எங்கிட்ட எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற திசைகளை நீங்க அமைச்சு கொள்ளணும், சரிதானே? பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டிக்கு வடக்கே வானொலி பெட்டியும் வானொலி பெட்டிக்கு மேற்கே, மேற்கு திசை எங்கிட்ட தெரியும், அங்கிட்டு மின்விசிறியும் மின்விசிறிக்கு தெற்கே குளிர்சாதன பெட்டியும் இருக்குமாறு வைக்கப்பட்டிருந்தன. தொலைக்காட்சி பெட்டி மின்விசிறிக்கும் குளிர்சாதன பெட்டிக்கும் எத்திசையில் வைக்கப்பட்டிருந்தது. ஓகே, அப்ப நம்ம வீடை வரைந்து கொள்வோம். வீட்டுல சொல்லியிருக்காங்க 4 மூலைகளை. இப்ப 4 மூலைகளை சொல்லக்குள்ள நம்ம இங்க பாத்தீங்கன்னா 4 மூலையில இருந்து பார்க்கக்குள்ள ஒவ்வொரு திசைகளும் சரியாக வரவும். அப்ப நம்மளுக்கு முதலாவது சொல்லியிருக்க விஷயத்த பாருங்க. தொலைக்காட்சி பெட்டிக்கு வடக்கே வானொலி. அப்ப நம்மளுக்கு தொலைக்காட்சி பெட்டி 2 இடத்துல இருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது இப்ப வடக்குல இருக்கக்குள்ள தொலைக்காட்சி பெட்டி இங்க வந்தாலும் இங்க வடக்காத்தான் இருக்கும், இங்க வந்தாலும் இங்க வடக்காக இருக்கும். அப்ப நம்மளுக்கு 2 இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம அதை எந்த இடம் அடுத்ததுல வரும். வடக்கே வானொலியும் வானொலிக்கு மேற்கே. இப்ப வானொலிக்கு மேற்கே, அப்ப வானொலி இங்க இருந்தா தான் மேற்கு திசையில ஒரு பொருள் இங்க இருக்கணும். அப்ப தொலைக்காட்சி பெட்டி கட்டாயம் இந்த இடத்துல இருக்க வேண்டும். இங்க இருந்தா தான் என்ன இருக்கும், வானொலி இந்த இடத்துல இருக்கணும், வானொலி இந்த இடத்துல இருக்கணும், வானொலி இந்த இருக்கணும். இந்த வானொலிக்கு மேற்கு பக்கம் என்ன இருக்க வேண்டும்? வானொலி பெட்டிக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க.
பாருங்க, வானொலி பெட்டிக்கு மேற்கு பக்கம் தான் நம்மளுக்கு சொல்றாங்க. வானொலி பெட்டிக்கு மேற்கு பக்கம், வானொலி பெட்டிக்கு மேற்கு பக்கம் முன்விசிறியும் மின்விசிறிக்கு தெற்கு. அப்ப வானொலி பெட்டி இருக்கக்கூடிய ஒரே இடம் இங்க மட்டும்தான். இங்க இருந்தா தான் நடக்க போகுது. வானொலி பெட்டி இங்க இருக்கும். வானொலி பெட்டிக்கு மேற்கு திசையில மின்விசிறி இருக்கு. அப்ப 4 பொருள் 4 மூலையில் இருக்குன்னா மத்த மூலையில இருக்கக்கூடிய பொருள் என்னவா இருக்கும்? குளிர்சாதன பெட்டியாக இருக்கும். அப்ப இதை கண்டுபிடிச்சிட்டா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்டுறாங்க, தொலைக்காட்சி பெட்டி மின்விசிறிக்கும் குளிர்சாதன பெட்டிக்கும் எந்த திசையில இருக்கும்? தொலைக்காட்சி பெட்டி எதுக்கு? மின்விசிறிக்கும். அப்ப மின்விசிறியில இருந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி எந்த திசையில இருக்கு? குளிர்சாதன பெட்டியில இருந்து பாத்தீங்கன்னா எந்த திசையில்? அப்ப நீங்க எப்படி திசைகளை கண்டுபிடிப்போமா? இங்க இருந்து தான் திசைகளை பார்க்கணும். மின்விசிறியில இருந்து பார்க்கணும் என்ன திசை. மின்விசிறியில இருந்து பாத்தீங்கன்னா இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு. அப்ப தென்கிழக்கு திசையில இருக்கு. முதலாவது விட தென்கிழக்கு. சரிதானே? அடுத்தது எங்க இருந்து பார்க்கணும்? குளிர்சாதன பெட்டியில இருந்து பார்க்கணும். அப்ப இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. குளிர்சாதன பெட்டியில இருந்து பார்த்தோம்னா கிழக்கு திசையில தொலைக்காட்சி பெட்டி இருக்கு. மின்விசிறியில இருந்து பார்த்தோம்னா தென்கிழக்கு பகுதியிலையும், குளிர்சாதன பெட்டியில இருந்து பார்த்தோம்னா கிழக்கு திசையிலையும் என்ன இருக்கு? இந்த தொலைக்காட்சி பெட்டி அமைந்திருக்கு. 13வது கேள்விக்கு 3வது விட தென்கிழக்கு கிழக்கு, தென்கிழக்கு கிழக்கு. வினாவிளக்கம் 14. ஓகே, நம்மளுக்கு 2 உருக்கள் தந்திருக்காங்க. அந்த உருவுக்கு இந்த உரு சமனண்டா, இது சமனாகுவதற்கு குணாகுறி உள்ள இடத்துக்கு பொருத்தமான உரு என்னான்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னண்டா, இங்க பார்த்துக்கொள்ளுங்க. இது 2க்கும் சமனான உரு தந்திருக்கனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வழங்கும். இங்க பாருங்க, இதே உரு, இதே உரு இங்கேயும் தந்திருக்காங்க. இதே உரு இங்கேயும் தந்திருக்காங்க. என்ன? இதே உரு இங்கேயும் தந்திருக்காங்க. அப்ப இந்த உருவுக்கு சமனான உரு, இந்த உருவுக்கு, இந்த உருவுக்கு சமனானது இதே உருவாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த உருவுக்கு இந்த உரு சமனா இல்லையா? சமன். இதுக்கு இந்த உரு சமன். ஓகே, சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இங்க சொல்லியிருக்காங்க இந்த 2 உருக்களும் சேர்ந்தது, இந்த 2 உருக்களும் சேர்ந்தது இந்த 2 உருக்களுக்கு சமன். அப்ப இந்த 2 உருக்களுக்காக இந்த 2 உருக்களை வரிய எழுமா இல்லாது. இப்ப பாத்தீங்கன்னா 14வது கேள்விக்கு வரக்கூடிய விடை 2வது விடை. இதுக்கு இது சமன், இது 2க்கும் இது 2ம் சமன். இப்ப இது 2ஐயும் நம்ம இங்க போட்டோம்னா இந்த 3 உருவத்துக்கும் இந்த 2வது விடை பொருத்தமாக இருக்கிறது. வினாவிளக்கம் 15. பின்வரும் உருகோளத்தில் வினாகுறி உள்ள இடத்தில் வர வேண்டிய உரு யாது? வினாகுறி உள்ள இடத்துல வர வேண்டிய உரு யாது? இத பாத்தீங்கன்னா ஏதாவது தொடர்பு இருக்காண்டு பாருங்க. இங்க பாருங்க, முதல்ல பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு. சரியா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 4ஆக இருக்கு. ஓகே, அதே பாத்தீங்கன்னா ஓகே, அதை விட பாத்தீங்கன்னா இப்படி பார்க்கலாம். இங்க பாருங்க, இத நீங்க எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும், இந்த முதலாவது உருவ நம்ம எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் தெரியுது எத்தனை? 1. எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 1 தான் தெரியுது. 2வது உருவ பாத்துங்க, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 2 தான் தெரியுது. 3வது உருவ பாருங்க, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 3 தான் தெரியுது. 4வது உருவ பாருங்க, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 4 தான் தெரியுது. அப்ப நம்மளுக்கு ஓடர் விளங்குது. 1 2 3 4 அதிகரித்து போகுது. அப்ப 5வது உரு எப்படி இருக்கணும்? எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 5 5கள் தெரியக்கூடியதாக இருக்கும். அப்ப அவ்வாறு இருக்கிற விட 2வது விடை, 2வது விடை. தொடர்பை நம்ம விளங்கி கொள்ளணும், எப்படி இது மாறி போகுது அப்படிங்கிறத விளங்கி கொண்டோம்னா. 3வது பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் 5 தெரியுது, ஆனா நடுவுலையும் என்ன செய்யுது? அந்த வட்டங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அப்ப மத்ததுல அப்படி நிரப்பப்பட்டிருக்கா? நடுவுல நிரப்பப்படவில்லை. 15வது கேள்விக்கு 2வது வினாவிளக்கம் 16. ஓகே, இப்ப இவ்வாறான கேள்விகள் வரக்குள்ள இது ஒரு கோலம் என்ன மாறி மாறி போயிருக்கு. இவ்வாறான கேள்விகள் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, இந்த முதலாவது படம் இருக்குதானே,
முதலாவது படத்திலேயே அதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா படங்களையும் நீங்க அதிலேயே வரைஞ்சிங்கண்டா நீங்க மிக இலகுவாக விடைய கண்டுபிடிச்சு கொள்ளலாம். மிக இலகுவாக எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பாருங்க, இந்த cross அடையாளம் இங்க இருக்கு. அப்ப ரெண்டாவதுல எங்க வரப்போகுது? ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரப்போகுது. அப்ப மூன்றாவதுல எங்க வந்திருக்கு? இங்க வந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு தொடர்பு விளங்குது. நாலாவதுல வர வேண்டிய இடம் இந்த இடம். நான்காவதுல வர வேண்டியது இந்த இடம் ஆகும். இந்த இடம் அதை குறிச்சுக்கொள்ளும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது வடிவத்தை பார்ப்போம். அந்த வடிவங்கள் மாறி போற விதங்களையும் பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவது இவ்வாறு, இரண்டாவது இவ்வாறு, மூன்றாவது படத்துல இப்படி வந்திருக்கு. அப்ப நாலாவதுல இவ்வாறு வர வேண்டும். இப்ப நாலாவதுல இவ்வாறு வந்துச்சுன்னா இப்படி வரும், இவ்வாறு வரும். சரி, அடுத்தது பார்ப்போம். மூன்றாவது பாருங்க. மூன்றாவது வடிவத்தை பார்த்தீங்கன்னா முதலாவது பாருங்க, இந்த என்ன சதுரம் இந்த பக்கமாக நிறம் திட்டப்பட்டிருக்கு. இரண்டாவது இடத்துல அதே சதுரம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குல நிறம் இப்படி கோடு போட்டிருக்காங்க. மூன்றாவதுல இந்த பக்கம் கோடு போட்டிருக்காங்க. அப்ப கோடு போடுகிற வடிவம் உங்களுக்கு தெரியுது. நாலாவது சதுரத்துல இந்த வாக்குல கோடு போடும். அடுத்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா இந்த வடிவம் என்ன, இது முதலாவது இந்த இடத்துல இருக்கு, ரெண்டாவது இந்த இடத்துல போயிருக்கு. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோடுகளோட வடிவம் இப்படி போட்டிருக்காங்க. மூன்றாவதுல இப்படி போட்டிருக்காங்க. இப்ப நாலாவதுல போட வேண்டியது இப்படிங்க பாருங்க. ஒன்னாவதுல இங்க இருந்து இங்க கோடு போட்டிருக்காங்க. ரெண்டாவதுல இங்க இருந்து இங்க, மூணாவதுல இங்க இருந்து இங்க. அப்ப நாலாவதுல போட வேண்டிய கோடு எங்க இருக்கணும்? இங்க இருந்து இந்த பக்கம். அப்ப அவ்வாறு போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இவ்வாறு போட்டிருக்காங்க. அப்ப இவ்வாறு வரக்கூடிய விடை எதுன்னு பாத்தீங்கன்னா இவ்வாறு மாறி மாறி போயிருக்கணும். அப்ப முதலாவது படத்திலேயே அடுத்தடுத்த உருக்களை நீங்க அதிலேயே வரையும் போது என்ன முறையில இது மாறி போகுது அப்படிங்கிறத நீங்க விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 16வது கேள்விக்கு இதே மாதிரி இருக்கிற படம் இரண்டாவது. 16வது கேள்விக்கு இரண்டாவது. வினாவிலக்கம் 17. சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை பாருங்க. உருவில் உள்ள வலைதளத்தில் 4 வெள்ளை பந்துகளும் 5 கருப்பு பந்துகளும் வைக்கப்பட்டுள்ளன. அம்புகுறி உள்ள பந்திலிருந்து 1 என தொடங்கி இடஞ்சுழியாக இடஞ்சுழியாக 1 2 3 4 எண்ணி 4 என கூறப்படும் பந்தை அகற்றுறாங்க. அடுத்த பந்திலிருந்து தொடங்கி 1 2 3 4 என்றவாறு எண்ணி 4 என கூறப்படும் பந்தும் அகற்றப்படுகிறது. இவ்வாறு 3 பந்துகள் மாத்திரம், கடைசியா 3 பந்து தான் எஞ்சி இருக்கணும். எஞ்சி இருக்கும் வரைக்கும் இச்செய்முறை தொடர்ந்து செய்யப்படுகிறது. அப்பொழுது எஞ்சி இருப்பன. சரி, நம்ம முதல்ல 1 2 3 4 சொல்லுவோம். அப்ப இது 1 என்ன, இது 2, இது 3, இது 4. அப்ப இந்த பந்து அகட்டிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 2 3 4 இந்த பந்து அகட்டிட்டோம். 1 2 3 4 இந்த பந்தையும் அகட்டிட்டோம். சரி 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 என்ன 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 சொல்லியிருக்காங்க? இடஞ்சுழியாக சொல்லியிருக்காங்க. பாருங்க, இடஞ்சுழியாக. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். அப்ப இடஞ்சுழியாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கடிகாரம் சுத்திரத்துக்கு எதிர் திசையில சுத்த போகும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 சரி 1 2 3 4 பட்டிட்டான். அப்ப நம்ம கேட்கிறாங்க எத்தனை கடைசியா இப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 1 2 3 3 பந்து தான் மிச்சப்பட்டிருக்கு. அப்ப கடைசியாக 3 பந்து மிச்சப்படணும்னு சொல்லியிருக்காங்க. 3 பந்துகள் எஞ்சி இருக்க வேணும். 3 பந்துகள் எஞ்சி இருந்துச்சுன்னா என்னென்ன நிறப்பந்துகள் எஞ்சி இருக்க போகுது? வெள்ளை நிற பந்துகள் 2ம் கருப்பு நிற பந்து 1. அப்ப இரண்டாவது விட 2 வெள்ளை நிற பந்துகளும்
2 வெள்ளை நிற பந்துகளும் ஒரு கருப்பு பந்தும், 2 வெள்ளை நிற பந்தும் ஒரு கருப்பு பந்தும் எஞ்சி இருக்கு. 17வது கேள்விக்கு 2வது வினாவிளக்கம் 18. சரியா? அப்ப என்ன, இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு 1.5 மணி தியாலத்துல முடிக்கிறது கஷ்டமான போல, கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? ஓகே, இதனால கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிதானே? ஓகே. ஏபிசிடி இ எனும் ஐவர் உருவில் உள்ளவாறு நிறையில் பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம 5 பேரை நீங்க அப்படியே குறிச்சு கொள்ளலாம். 5 பேர் இருக்காங்க. சொல்ற விஷயத்தை அப்படியே குறிப்போம். இங்க பாத்தீங்கன்னா, ஏயின் வலக்கை பக்கத்தில் பியின் இடக்கை பக்கம். அப்ப இப்ப எல்லாமே நீங்க முன்னுக்கு எந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க நீங்க எப்படி திரும்பி இருக்க மாதிரி எடுத்தாலும் சரி, மற்ற பக்கம் திரும்பி இருக்க மாதிரி எடுத்தாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வலது கையையும் இடது கையையும் குறிச்சு கொள்ளலாம். அப்ப நான் எங்க எடுக்கிறேன்டா, இவங்க எல்லாமே இந்த பக்கம் திரும்பி கொண்டு இருக்க மாதிரி, அதாவது இவங்களுக்கு முகமெல்லாம் இந்த பக்கம் இருக்கு. சரிதானே? ஓகே, அப்படியே எடுத்திருக்கு. சரிதானே? ஓகே. அப்ப இதுல பாருங்க, நம்மளுக்கு ஏயிட வலது கை பக்கம், இப்ப ஏயிட வலது கை பக்கம், ஏயிட ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா, சரி இப்படி செய்யும். இதுல எந்த வாக்குகள் எடுத்திருக்கோம்னா, எல்லாருமே மறுபக்கமாக திரும்பி, அதாவது பின்பக்கமாக திரும்பி இருக்கதான் எடுத்திருக்கு. சரியா? நீங்க எப்படி எடுத்தாலும் சரி, முன்னுக்கு திருமணமாக எடுத்தாலும் சரி, பின்னுக்கு திருமணமாக எடுத்தாலும் சரி, நம்மளுக்கு விடைகள்ல வந்து மாற்றங்கள் வரப்போறது இல்லை. அப்ப முதலாவது பாத்தீங்கன்னா, எல்லாமே பின்பக்கமாக திரும்பி இருக்குதா எடுத்துரு, பின்னுக்கு, அதாவது அங்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு, இப்ப நான் எப்படி உங்களை பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து கொண்டு இருக்காங்கன்னு வைங்க. சரி? அப்ப பின்னுக்கு இருந்து தான் ஒருத்தர் பாக்குறாரு. பின்னுக்கு இருந்து பார்த்தோம்னா நம்ம போட்டுக்கொள்வோம் ஏபிசிடி 5 பேர் இருக்காங்க. அப்ப பின்னுக்கு திரும்பிக்கிட்டு இருக்குல்ல, அப்ப இது என்ற வலது கையா இருந்துச்சுன்னா இது இடது கை. என்ன, அப்ப வலது கை பக்கத்துல தான் என்ன செய்ய போறோம், பியினுடைய இடது கை பக்கம், பியினுடைய இடது கை. அப்ப இது வந்து ஏயினுடைய வலது கையா இருந்தா இந்த பக்கம் என்ன இருக்கும், ஏயினுடைய இடது கையாக இருக்கும். ஏயினுடைய இடது கையா இருக்கும். அப்படித்தானே? இப்ப இது வந்து பியினுடைய இடது கையா இருந்துச்சுன்னா இது என்ன செய்ய போகுது, பியினுடைய வலது கை பக்கமாக இருக்கும். சரிதானே? அப்ப அந்த 2 விஷயம் சரி. மூணாவது பாத்தீங்கன்னா, சியின் இடது கை பக்கம், சியினுடைய இடது கை பக்கத்துல டியினுடைய வலது கை பக்கம். அப்ப சியினுடைய இடது கை பக்கம், அப்ப சிக்கு இதுதான் இடது கை பக்கம்டா. அப்ப நம்ம போட்டுக்கொள்ளுவோம், சியினுடைய இடது கை பக்கம் இது, அப்ப சியினுடைய வலது கை பக்கம் இதாக இருக்கும். அதே போல டியினுடைய வலது கை பக்கம், சியினுடைய இடது கை பக்கமும் டியினுடைய வலது கை பக்கம் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, டியினுடைய இடது கை பக்கம், டியினுடைய இடது கை பக்கமும் ஈயினுடைய வலது கை பக்கம், இடது கை பக்கமும் வலது கை பக்கம் பிடிச்சிருக்காங்க. அப்ப ஈயினுடைய மத்த கை நகையா இருக்கும், வலது கையாக இருக்கும். இதுதான் அவர்கள் கைகளை வந்து கோர்த்து கொண்டு இருக்கிற விதம். இப்ப இதுல கேள்வி நம்ம கேட்கிறாங்க, ஒரே திசையை நோக்கி இருக்கணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 2 பிள்ளைங்க, இப்ப நீங்க 2 பேர் இருக்கிறீங்கன்னா, நீங்க 2 பேரும் ஒரே பக்கமா திரும்பி இருக்கணும்டா, 2 பேரும் கைய பிடிச்சோம்னா 2 பேரும் எப்படி கைய பிடிச்சிருக்கணும், 2 பேரும் வேற வேற கைய பிடிச்சிருக்கணும்னா, ஏமிட்டு இடது கையில அவர் விட்டு வலது கைய பிடிக்கணும். அப்பதான் என்ன செய்யணும், 2 பேரும் ஒரே திசையில திரும்பி இருக்கணும். அப்படியா இல்லையா? ஏன்னா எந்த இடது கையில பாத்தீங்கன்னா மத்தவர் என்ன செய்யணும், வலது கையை பிடிச்சாதான் 2 பேரும் ஒரே திசை. 2 பேரும் ஒரே மாதிரி, 2 பேருமே ஒரே மாதிரி வலது கையை பிடிச்சோம்னா 2 பேரும் எதிரெதிர் திசையில திரும்பி இருப்பாங்க. அதே போல 2 பேரும் இடது கையை பிடிச்சிருந்தாலும் 2 பேரும் எதிரெதிர் திசையில திரும்பி இருப்பாங்க. இப்ப நம்மகிட்ட கேட்கிறாங்க, ஒரே திசையில திரும்பி இருக்கிறது எப்படின்னு கேட்டோம்னா, இங்க பாருங்க, இவர் எப்படி இருக்காரு, இடது வலது, இடது வலது. அதே போல இவர் பாருங்க, இடது வலதும். அதே பாருங்க, இவர் பாருங்க, இடது வலது. அப்ப 3 பேரும் ஒரே திசையில திரும்பி இருப்பாங்க. அதனால தானே அவங்களுக்கு இடது வலது இடது வலது ஒரே மாதிரி வந்திருக்கு. அதே போல மத்த 2 பேரும் பாத்தீங்கன்னா, இவரை பாருங்க, வலதும் இடதும், இவரும் வலது இடதும். அப்ப ஏயும் பியும் ஈயும் ஒரு திசையிலையும், சியும் டியும் மத்த திசையிலையும் திரும்பி இருப்பாங்க. அப்ப அவ்வாறான இருக்கிற விடை 18வதுக்கு எத்தனாவது விட, ஏயும் பியும் ஈயும் ஒரு திசையிலையும், சியும் டியும் வேற திசையிலையும் திரும்பி இருப்பாங்க. அதுக்கு எதிரான திசை. அப்ப இந்த இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இடதுகை வலதுகை, இடதுகை வலதுகை, இடதுகை வலதுகை வந்திருக்கு, 3 பேரும் ஒரு திசை.
வலது கை இடது கை வலது கை இடது கைன்னு வந்திருக்க ரெண்டு பேரும் மத்த திசையில திரும்பியிருப்பாங்க. அப்ப மூன்றும் இரண்டும் ஏயும் பியும் ஈயும் ஒரு திசையிலையும் சியும் டியும் அதுக்கு எதிரான திசையிலையும் திரும்பி இருப்பாங்க. வினாவிளக்கம் 19. சூரியன் நன்றாக காணப்படுகின்ற ஒரு மாலை பொழுது, பொழுத பார்த்துக் கொள்ளுங்க, மாலை பொழுதுல ஒரு மாணவன் ஒரு சமதள நிலத்தில் வரையப்பட்டுள்ள ஒரு வட்டப்பாதையில முற்றாக 3 சுத்துகள் ஓடுறார், 3 ரவுண்ட் ஓடுறார். அப்பொழுது அவனுடைய நிழல் அவனுடைய வலப்பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு எத்தனை தடவை மாறும்? வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம், அதாவது இடது கை பக்கம் அவன் 3 தடவை சுத்தும் போது 3 தடவை அவனுக்கு என்ன செய்யணும்? இடது கை பக்கம் நிழல் விழுற சந்தர்ப்பம் எத்தனை கேட்கிறாங்க? 3 தடவை சுத்தும் போது. அப்ப முதல்ல இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மாலை நேரம். மாலை நேரமா இருக்க போல நம்ம என்ன திசைகளை போட்டுக் கொள்ளுவோம். மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா சூரியன் மேற்கு பக்கமாக இருக்க போகுது. இவன் இப்பதான் 3 ரவுண்ட் ஓட போறான். அப்ப இவன் 3 ரவுண்ட் ஓடும் போதுக்குள்ள இவனுக்கு வந்து எப்படி நிழல் வந்து வலது கை பக்கம் இருந்து இடது கை பக்கத்துக்கு நிழல் விழணும்டா. இடது கை பக்கத்துக்கு நிழல் விழ வேண்டும்டா இவன் இப்ப என்ன செய்யணும்? இவன் இந்த திசையில செல்ல வேண்டும். வடக்கு திசையில செல்லும் போதெல்லாம் நடக்கும் என்ன? வடக்கு திசையில செல்லும் போது இவனுக்கு என்ன நடக்கும்? இப்படி நிழல் விழும். சரிதானே? ஓகே. அப்ப இவன் பாத்தீங்கன்னா இந்த 3 தடவைகள் இந்த ரவுண்ட் சுத்தி வர போறாரு. 3 தடவைகள் சுத்தி வர போறார். அப்ப நீங்க எந்த இடத்துல அவன் ஆரம்பிச்சாலும் சரி, எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் சரி, இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கல அவன் என்ன இப்படி சுத்தி வரக்கல. இந்த இடத்துல வந்தான்னு வைங்க, சரி இங்க இருந்து ஆரம்பிக்கிறான்னு, எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, இப்ப இந்த இடத்துல அவன் வந்து இப்படியே சுத்தி வந்தாருன்னா, இப்ப இங்க இப்படி சுத்துறான்னு வைங்க, இப்படி ஒரு ரவுண்ட் சுத்துறாரு. ஒரு ரவுண்ட் சுத்தும் போது அவனுடைய வலது கை பக்கத்திலிருந்து இடது கை பக்கத்துக்கு, அப்ப வலது கை பக்கம் அவனுக்கு என்ன செய்யணும்? வெளிச்சம் பட்டு இடது கை பக்கம் நிழல் விழும்டா அவனை எந்த இடத்துல இருக்கணும்? இந்த இடத்துல இருக்கும் போது, இந்த இடத்துல வரும்போது அவனுக்கு அப்படி மாறும். என்ன? இந்த இடத்துல வரும்போது அப்படி மாறும். அப்ப இதே மாதிரி ஒரு தடவை சுத்தும் போது கட்டாயம் இந்த இடத்துல அவ்வாறு மாறும். 2வது தடவை சுத்தும் போதும் கட்டாயம் இதே இடத்துல அவ்வாறு நிழல் மாறும். அதே போல 3வது சுத்தும் போதும் இந்த இடத்துல வரும்போது அவனுடைய நிழல் என்ன செய்ய போகுது? இப்படித்தானே அவன் சுத்திட்டு வாரான். சுத்திட்டு வரக்கல பாருங்க, இப்படி சுத்திட்டு வரக்கல, இப்படி சுத்திட்டு வரக்கல அவன் ஓகே. இப்படி அவன் சுத்தி கொண்டு வரக்கல, இப்படி சுத்திட்டு வரக்கல அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாதிரி வரக்கல அவனுக்கு என்ன செய்ய போகுது? அவனுடைய வலது கை பக்கம் வெளிச்சம் பட்டு இடது கை பக்கத்துக்கு நிழல் மாறும். அப்ப அதுதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். 3 தடவைகள் அவனுக்கு என்ன செய்ய போகுது? இவ்வாறாக நிழல் மாறக்கூடியதாக இருக்கும். 19வது கேள்விக்கு 3வது விட 3 தடவைகள். வினாவிளக்கம் 20. பின்வரும் தகவல்களை கருதுக. குடும்பம் ஒன்றில் அம்மா வேலைக்கு செல்லும் நாளில் அப்பாவும் வேலைக்கு செல்வார். 2 பேரும் ஒரே நாள்ல வேலைக்கு செல்றாங்க. அண்ணா வேலைக்கு செல்லும் போது அக்கா வேலைக்கு செல்ல மாட்டான். அண்ணா வேலைக்கு சென்றா அக்கா லீவு. அண்ணா வேலைக்கு செல்லாவிட்டால் மாமா வேலைக்கு செல்வார். ஓகே. அப்ப நம்ம இங்க போட்டுக்கொள்ளுவோம். இங்க இருக்கவங்க யார் யாரு? அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, மாமா. முதலாவது கூட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க என்ன? எப்படி? அம்மா வேலைக்கு செல்லும் போது, அம்மா வேலைக்கு சென்றாங்கண்டா. ஓகே. அம்மா வேலைக்கு செல்லும் போது அப்பாவும் வேலைக்கு செல்வார். அப்பா அம்மா வேலைக்கு சென்றோம்னா அன்னைக்கு அப்பாவும் வேலை. சரிதானே? அண்ணா வேலைக்கு செல்லும் நாளில் அக்கா வேலைக்கு செல்ல மாட்டான். சரி, அண்ணா வேலைக்கு போயிட்டாங்கண்டா அக்கா என்ன செய்ய மாட்டாங்க? வேலைக்கு போக மாட்டாங்க. அண்ணா வேலைக்கு செல்லாவிட்டால் மாமா வேலைக்கு செல்வார். அதாவது அண்ணா வேலைக்கு போவலண்டா மாமா என்ன செய்வாரு? வேலைக்கு போயிடுவார். மாமா வேலைக்கு போயிடுவார். ஓகே. அப்ப இந்த கூட்டுல பாத்தீங்கன்னா
அண்ணாங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா 2 இடத்துல தொடர்பு படுத்துறாரு. அண்ணாங்கிறவர் தான் 2 இடத்துல தொடர்பு படுறாரு. இப்ப அண்ணாவை தான் நம்ம இந்த கேள்வியில கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் 2 பேரோட தொடர்பு படுத்திருக்காங்க, மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஆளோட. பாருங்க, இதற்கமைய ஒரே நாளில் வேலைக்கு செல்லும் மூவர். சரி, அம்மாவும் வேலைக்கு போகலாம், அக்கா வேலைக்கு போகலாம், அண்ணா வேலைக்கு போகலாமா? இயலாது. ஏன்? அண்ணா போனா அக்கா போக மாட்டாங்க. முதலாவது கூட்டு பிழை. அவங்க 3 பேர் ஒரே நாள்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல பாருங்க, அம்மாவும் அப்பாவும் போறாங்க, அம்மாவும் அப்பாவும் போனோம்னா அடுத்து அண்ணா போக இயலுமா? எஸ், அண்ணா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன, அண்ணா போகலாம், அக்கா தான் போக மாட்டாங்க, அம்மா அப்பாவும் கட்டாயம் போவாங்க. அப்ப 2வது கூட்டு சரியாக இருக்கு. சரி, 3வதையும் பார்ப்போம். என்ன விளாண்டு 3வது பாருங்க, அப்பா போறாரு, அப்பாவும் போறாரு, அண்ணாவும் மாமாவும் போகலுமா? ஏழாது. ஏன்? அண்ணா போகாட்டி மாமா போவார். அப்ப 2 பேர்ல ஒரு ஆள் தான் வேலைக்கு போவாங்க, ஒரு ஆள் போக மாட்டாங்க. அப்ப 3 பேருமே வேலைக்கு போற நாள் இது யார் யார் போகலும்? அம்மாவும் அப்பாவும் அண்ணாவும். இங்க இருக்க தகவலின்படி 3 பேரும் போகலும், அம்மாவும் அப்பாவும் அண்ணா. 20வது கேள்விக்கு 2வது விடை. வினாலக்கம் 21. தங்கையின் கழுத்து மாலை ஒரு இடத்தில் கலந்து விட்டது. கலந்தது என்ன செஞ்சிருக்காங்க? அதை ஒரு தரையில நிலைப்பாட்டு இப்ப நேரா வச்சிருக்காங்க. அது உருவில் காணப்படுகிறது. இம்மாலையை பொருத்தும் போது அம்மாலை எப்படி இருக்கும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த வட்டங்களினுடைய எண்ணிக்கை, வடிவங்கள் என்ன அதுகளை நீங்க சரியாக பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது லேசு. ஓகே, இங்க நான் பார்க்கிறேன். நீங்க பாருங்க, முதலாவது 2வது விடத்தான் இதுக்கு சரியானது. நான் எப்படி மார்க் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இங்க 3 வட்டங்கள், அதற்கு அப்புறம் ஒரு பூ. அப்ப இங்க இருந்து ஆரம்பிப்போம். என்ன, 3 வட்டங்கள் ஒரு பூ. அப்ப இது வரைக்கும் சரி. அடுத்தது 3 வட்டங்கள் ஒரு சதுரம். பாருங்க, அடுத்தது 3 வட்டங்கள் ஒரு சதுரம். ஓகே, அதுவும் சரி. அடுத்தது 4 வட்டங்கள் ஒரு சதுரம். அடுத்தது 4 வட்டங்கள் ஒரு சதுரம். அதுவும் சரி. அடுத்தது 2 வட்டங்கள் ஒரு சதுரம். 2 வட்டங்கள் ஒரு சதுரம். அடுத்ததும் 2 வட்டங்கள் ஒரு சதுரம். 2 வட்டங்கள் ஒரு சதுரம். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 வட்டங்கள் ஒரு சதுரம். அப்ப 4 வட்டங்கள் ஒரு சதுரம். அப்ப 21வதுக்கு இந்த மாலையை நம்ம அப்படியே பூட்டினோம்னா இந்த மாதிரி வடிவம் கிடைக்கும். 2வது வடிவம். மற்ற 2ஐயும் பாத்தீங்கன்னா அந்த வட்டங்களினுடைய எண்ணிக்கை பாருங்க, சில இடங்கள்ல வேறுபட்டு கொண்டிருக்கு, சில இடங்கள்ல வேறுபட்டு கொண்டிருக்கு. அடுத்த வழி பார்த்தோம்னா வினா இலக்கம் 22. ஓகே, மிதிவண்டியின் ஒரு சில்லின் சுற்றளவு 3 மீட்டர். அந்த ஒரு ரவுண்டை நம்ம அளந்து பார்த்தோம்னா அது 3 மீட்டர். மிதிவண்டி இப்பொழுது உள்ள இடத்திலிருந்து 15 மீட்டர் பின்னோக்கி, அந்த இருக்கிற இடத்துல இருந்து 15 மீட்டர் பின்னுக்கு போகுது. சரிதானே? அதன் பின் 9 மீட்டர் முன்னோக்கி சென்று இன்னொருக்கா பின்னுக்கு போனது, முன்னுக்கு 9 மீட்டர் வந்திருக்காம், வந்து நிப்பாட்டிட்டாங்க. இம்மிதிவண்டியின் முன்சில்லில் அம்புகுழி இடப்பட்ட தானம் நிலத்தில் தொடும் தடவைகளின் எண்ணிக்கையாகும். இப்ப பாத்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 15 மீட்டர் போகுது. 15 மீட்டர் போகுதுண்டா, பின்பக்கம் வந்து 15 மீட்டர்கள் போகும்டா எத்தனை சுற்றுகள் சுழலும்? 15 மீட்டர் போகும்டா நம்மளுக்கு தெரியும், 15 ஒரு சுற்றளவோடு 3. அப்ப 15 சுற்றுகள் சுத்தும்டா எத்தனை தடவை, எத்தனை சுற்று பின்னுக்கு சுத்தி இருக்கும்? 5 தடவைகள் பின்னுக்கு சுத்தி இருக்கும். பின்னுக்கு போகல 5 தடவை அந்த டயர் வந்து முழுசா 5 தடவை சுத்தி இருக்கும். சரிதானே? அடுத்தது பார்த்தோம்னா அப்ப 5 தடவை பின்னுக்கு சுத்திருச்சு. சரிதானே? 2வது தடவை, 2வது முன்னுக்கு பாத்தீங்கன்னா 9 மீட்டர் மின்னுக்கு வருது. 9 மீட்டர் மின்னுக்கு வந்துச்சுன்னா 3 3 சுத்துனுச்சுன்னா 3 தடவைகள் முன்பக்கம். முன்பக்கம் போக்குல டயர் முழுமையாக 3 தடவை சுத்தி இருக்கும். அப்ப நம்மகிட்ட கேட்கிறாங்க, அந்த டயர் வந்து அந்த குறிப்பிட்ட இடம் எத்தனை தடவை சுட்டுப்பட்டு இருக்கும், அந்த நிலத்துல பட்டிருக்கும். பாருங்க, பின்னாடி போகக்குள்ள 5 தடவை பட்டிருக்கும், முன்னாடி வரக்குள்ள 3 தடவை. ஆகவே மொத்தமாக 8 தடவை நிலத்துல பட்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட இடம். இந்த இடம் பாத்தீங்கன்னா நிலத்துல 8 தடவை. இது அப்படியே பின்னுக்கு போகக்குள்ள 5 சுத்த போகுது, அப்ப 5 தடவை நிலத்துல படும். அது அப்படியே முன்னுக்கு வரக்குள்ள 3 சுத்த போகுது, அப்ப 3 தடவை நிலத்துல படும். 5 3 8, மொத்தமாக 8 தடவை நிலத்தில் படும். வினா இலக்கம் 23.
தாங்கி ஒன்றின் மீது ஏதொடக்கம் டி வரையிலான அட்டை தாள்கள் ஒன்றன் மேல் ஒன்று வைக்கப்பட்டிருக்க விடத்தை தந்திருக்காங்க. அப்ப அங்க தந்திருக்காங்க, கீழே கேள்வி கேட்டிருக்காங்க, இதை என்ன ஓர்டர்ல வச்சிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு நல்லா விளங்கணும். இங்க பாருங்க, இங்க துவாரங்கள் பாத்தீங்கன்னா, இந்த துவாரங்கள் பாத்தீங்கன்னா இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், இந்த பக்கம், அப்படி மாறி மாறி போட்டிருக்காங்க. அப்ப அந்த துவாரங்கள்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கோல்ல இதை போட போறோம். சரிதானே? அப்ப இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. அடியில ஒரு சின்ன பகுதியை போட்டோம்டா, அதுக்கு மேல ஒரு பெருச போட்டோம்டா, சின்ன பகுதி நம்மளுக்கு தெரியுமா, சின்னது தெரியாது, பெருசு அதை மறைச்சிடும். அப்படி இல்லைண்டா அடியில ஒரு பெரிய பகுதியை போட்டுட்டு மேல ஒரு சின்ன பகுதியை போட்டோம்டா நம்மளுக்கு பெருசும் தெரியும், அது சுத்தியுள்ள பகுதி, சின்னது முழுமையாக தெரியும். அப்ப அதையும் நீங்க கவனிக்கணும். அதை வச்சுதான் இங்க நம்ம விடையை கண்டுபிடிக்க போறோம். முதலாவதுல பாத்தீங்கன்னா மூன்றுலயுமே கோல் இருக்கு. அப்ப கோல்ல தான் முதலாவது நம்ம என்ன செய்ய வரும், போட போறோம். ஓகேயா? அப்ப எப்படி போட போறோம்னா பாருங்க, மூன்றாவது விடத்தான் சரி. அப்ப இந்த கோல்ல பாத்தீங்கன்னா இந்த பகுதியை எதுக்கு மேல போடும். சரிதானே? வேண்டாம், நான் மறைஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கோல் இதுதானே கோல் 2. ஓகே, இந்த கோல் 2ல முதலாவது இந்த பகுதியை தூக்கி இங்க போடுறீங்க, இந்த சதுர பகுதியை போடுறீங்க. நீங்க இப்ப பாருங்க, சதுர பகுதிக்கு மேல இந்த அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதே அளவுள்ள ஒரு பகுதி அதுக்கு மேல போடுறாங்க. அப்படி அதுக்கு மேல போடும்போது என்ன செய்யும், கீழே உள்ள பகுதி நம்மளுக்கு தெரியுமா, கீழே உள்ள பகுதி நமக்கு தெரியாது, கீழே உள்ள பகுதி மறைஞ்சு போயிடும். அப்ப இங்க வர்ற வடிவம் எப்படி இருக்க போகுது, இவ்வாறான ஒரு வடிவமாக இருக்கும். கீழே உள்ளது மறைந்து போயிருக்கும். அப்ப நம்மளுக்கு இங்க வரக்கூடியது வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க, வரக்கூடியது இப்படிதான் இருக்கும். இது மட்டும்தான் இப்ப நம்மளுக்கு தெரியும். கோல் பகுதி நம்மளுக்கு தெரியும், கோளுக்கு மேல நம்மளுக்கு தெரிகிறது இவ்வாறான ஒரு பகுதி. இவ்வாறான ஒரு பகுதி தான் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடம் இப்படி வெட்டுப்பட்ட இந்த பகுதி மட்டும் தெரியும். இதற்கு மேல என்ன செய்யறோம், இதை போட்டுட்டோம். இதுக்கு மேல இப்ப இதுல பாத்தீங்கன்னா அடுத்தல இருக்கிற இந்த துவாரங்களை பாத்தீங்கன்னா மத்த பக்கமாக இருக்கு. அப்ப அதை நம்ம எவ்வாறு போடலும், இவ்வாறு இதுக்கு மேல போடலும். அதுக்கு மேல என்ன செய்யணும், ஒரு வட்டத்தை வைக்கணும், வட்டத்தை இந்த இடத்துல போடணும். இவ்வாறான ஒரு வடிவம் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்ப ஒரு சின்ன பகுதிக்கு மேல ஒரு பெரிய பகுதியை போடும்போது சின்ன பகுதி நமக்கு தெரியாது, அது கீழே மறைஞ்சு போயிடும். இப்ப இங்க பாருங்க, இங்க தெரியுறது இந்த 3 மட்டும்தான் தெரியுது, ஒன்று தெரியல. அப்ப சின்னது என்ன செய்யிருப்பாங்க, அடியில போடப்பட்டிருக்கணும். இப்ப 23வது கேள்விக்கு 3வது விடை. வினா விளக்கம் 24. ஒரு பாதையின் நீளம் 300 மீட்டர் ஆகும். ஒவ்வொரு 15 மீட்டர் தூரத்திலும் முதலாவதாக சிவப்பு நிற கொடி, இரண்டாவதாக மஞ்சள் நிற கொடி, மூன்றாவதாக நீல நிற கொடி என்றவாறு 3 நிறத்திலான கொடிகள் நடப்பட்டிருந்தன. இவ்வொழுங்கு முறையில் கொடிகளை நாட்டும் போது காணப்படும் சிவப்பு நீல நிற கொடிகளின் எண்ணிக்கை முறையில். ஒரு பாதை 300 மீட்டர் நீளம், ஒவ்வொரு 15 மீட்டர் தூரத்திலும் முதலாவது ஒரு சிவப்பு கொடி, இரண்டாவது ஒரு மஞ்சள் கொடி, மூணாவது ஒரு நீலக்கொடி என்றவாறு நினைச்சிருக்காங்க, கொடிகளை நட்டு இருக்காங்க. அப்ப நடப்பட்டு இருக்க போது நடப்பட்டிருந்தன. இவ்வொழுங்கு முறையில் கொடிகளை நாட்டும் போது காணப்படும் சிவப்பு நீள கொடிகள முறைகள் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப ஒரு பாதையில 300 மீட்டர் இருக்கும் போது, ஒரு பாதையில 300 மீட்டர் இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா 300 மீட்டர் இருக்கும் போது 15 மீட்டர்ல ஒரு கொடி. இப்ப 300 பிரிப்பம் 15ஆல 15 பாத்தீங்கன்னா எவ்வளவு, 20. 15 ஏன்னா 15 மீட்டர் தூரத்துல. ஓகே, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு 15 மீட்டர் தூரத்துல கொடிகளை நட்டும் போது மொத்த இடைவெளிகள் 20. அப்ப கொடிகளோட எண்ணிக்கை எத்தனையா இருக்கும், அதோட ஒன்று கூடுதலாக இருக்கும். அப்படியா இல்லையா? பாருங்க, 300 மீட்டர்ல 0 to 15 மீட்டருக்கு 1,
அடுத்த 15க்கு 2, அப்ப 0த்துல ஒரு கொடி, 15 மீட்டர்ல ஒரு கொடி, 30 மீட்டர் போக்குல, அதாவது 2 இடைவெளியில 3 கொடி. அப்ப 20 இடைவெளியில மொத்தமாக எத்தனை கொடிகள் நட்டிருப்பாங்க? 21 கொடிகள் நட்டிருப்பாங்க. மொத்தமாக 21 கொடிகள் நட்டிருப்பாங்க. சரிதானே? ஓகே. அப்ப 21 கொடிகளை நம்ம பார்க்க போறோம். சிவப்பு எத்தனை, நீளம் எத்தனை, மஞ்சள் எத்தனை. அப்ப பாத்தீங்கன்னா 315 பிரிச்சோம்டா 20, 20ஓட உண்ட கூட்டுனீங்கன்னா 21. ஓகே. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா 21 என்ன செய்யும்? அடுத்து 3 நிற கொடிகள் இருக்கு. நீங்க நம்பர் போட்டுக்கொள்ளணும். சிவப்பு நிற கொடி முதலாவதாக இருக்கு, மஞ்சள் நிற கொடி இரண்டாவதா இருக்கு, நீல நிற கொடி கடைசியாக இருக்கனால நீல நிற கொடிக்கு 3 போட்டாலும் சரி, இல்லைண்டா 0 போட்டு சரி, கடைசியா இருக்கனால அதுக்கு 0. இப்ப என்ன செய்ய போறோம்டா, மொத்தம் 21 கொடிகள் இருக்கனால 21 3ஆல பிரிச்சுங்கண்டா 7 கொடிகள். அப்ப சிவப்பு கொடிகள் 7, மஞ்சள் கொடிகள் 7, நீலக்கொடிகள் 7மே இருக்கும். நீலக்கொடிகள் 7. நம்மகிட்ட கேட்கிற கேள்வி என்ன? சிவப்பு நிறம் நீல நிற கொடிகளோட எண்ணிக்கை முறையே 2ம் 7 7 காணப்படும். இப்ப நீங்க 20 கொடிகள் எடுத்தீங்கன்னா விட விளைச்சி போயிடும். 21 கொடிகள். ஏன்? முதல்ல ஒரு இடத்துல ஒரு கொடியை ஊனிட்டு இங்க பாருங்க, ஒரு கொடி இங்க இருந்துச்சுன்னா 15 மீட்டர் ஆகக்குள்ள அடுத்த கொடி இருக்கும். இதுக்கு இடைவெளி தான் 15, அடுத்த இடைவெளி 15, அடுத்த இடைவெளி 15. அப்ப 300 மீட்டர்ல இடைவெளிகள் வந்து மொத்தம் 20. அப்ப கொடிகள் எத்தனை இருக்கும்? 21 கொடிகள் இருக்கும். அப்ப 21 3ஆல பிரிச்சோம்னா 7 7 கொடிகள் இருக்கும். இப்ப சிவப்பு நிற கொடிகள் 7, நீல நிற கொடிகள் 7 ஆகும். வினாவிலக்கம் 25. 4 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளை பெண் பிள்ளை ஆகும். சரிதானே? அவளுக்கு 2 தங்கைகளும் ஒரு தம்பியும் இருக்காங்க. அப்ப 4 பேர் தானே, 2 தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்காங்க. குடும்பத்தில் இளைய பிள்ளைக்கு 2 அக்காமார் இருக்கணும். கடைசி பிள்ளைக்கு 2 அக்காமாரும் ஒரு அண்ணனும் இருக்கணும். மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் தவிர ஏனைய 2 பிள்ளைகள் பற்றிய சரியான கூட்டு. அப்ப நம்ம எவ்வாறு செய்ய போறோம்? நம்மளுக்கு சொல்லியிருக்க விஷயத்தை பாருங்க. முதலாவதா இருக்கிறது மூத்த பிள்ளை ஒரு பெண். இப்ப நம்ம பெண் என்று போட்டுக்கொள்வோம். முதலாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? 2 தங்கை இருக்கணும். 2 தங்கையும் ஒரு தம்பியும் இருக்கணும். 2 தங்கையும் ஒரு தம்பியும். அப்ப நம்மளுக்கு தெரியும் 2 தங்கண்டா அதுக்கப்புறம் 2 பெண் பிள்ளைகள் இருக்கணும். ஏன்னா 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் இருக்கணும். அப்படியா இல்லையா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 தங்கைகளும் ஒரு தம்பியும் உள்ளனர். இக்குடும்பத்தில் இளைய பிள்ளைக்கு 2 அக்காமார். அப்ப இளைய பிள்ளைக்கு 2 அக்காமார் இருக்கணும்டா. குடும்பத்துல 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப 2 அக்காமார் இருக்கணும்டா. 2 அக்காமார் இருக்கணும்டா. இவங்க ஏற்கனவே ஒரு அக்கா, இது ஒரு அக்கா. நம்ம ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிருக்கோம். மூத்த பிள்ளை ஒரு அக்கா. என்ன? மூத்த பிள்ளை ஒரு அக்கா. அப்ப இன்னொரு அக்கா இருக்க வேண்டும். அப்ப இந்த பிள்ளை என்னவா இருக்கும்? ஒரு கடைசி பிள்ளை ஒரு பெண் பிள்ளையாக இருக்கு. கடைசி பிள்ளை ஒரு பெண் பிள்ளையாக இருக்கு. சரியா? ஓகே. இப்ப நம்ம சொல்றாங்க மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் தவிர, அதே போல நம்மளுக்கு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, இளைய பிள்ளைக்கு 2 அக்காமா. சரிதானே? இது ஒரு அக்கா, இது ஒரு அக்கா, இது ஒரு அண்ணா, ஒரு அண்ணனும் உள்ளது. இப்ப மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் தவிர ஏனைய 2 பிள்ளைகளும் பற்றிய சரியான கூட்டு. மற்ற 2 பிள்ளைகளை பத்தி என்ன சொல்லலாம்? ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும். மற்ற 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும். வினாவிலக்கம் 25க்கான விடை 3வது, ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பிள்ளை. அவங்க 2 பேரும் இல்லாம மற்ற 2 பேரும் யாருன்னு கேட்கலாம். வினாவிலக்கம் 26. பின்வரும் ஏபிசி ஆகிய உருக்களை பார்க்க இவற்றின் பரப்பளவுகள் அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் அமைந்த விடையை தெரிவு செய்க. அப்ப பரப்பளவுன்னு சொல்லக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்ய போறோம்? இங்க இருக்க சிறிய சதுரங்களினுடைய எண்ணிக்கையை எண்ணினீங்கண்டா ஓகே. சரி, நம்ம எண்ணி பார்ப்போம். முதலாவது பாருங்க, ஒரு சதுரம். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்து அரைவாசிகள் எண்ணுவோம். 16 17 18 19. அப்ப முதலாவது உருவுல பாத்தீங்கன்னா மொத்தம் 19 சதுரங்கள் அல்லது 19 அலகுகள் இருக்கு. இப்ப அதே முறையில இரண்டாவதையும் எண்ணுவோம்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இது ரெண்டும் சேர்ந்து 15 இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 16. அப்ப நீங்க முதல்ல முழுதெல்லாம் எண்ணி கொள்ளுங்க. அடுத்தது என்ன, அதுல இருக்க அரைவாசிகள் எண்ணி கொண்டீங்கன்னா சரி. அடுத்ததுல பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இது ரெண்டு சேர்ந்தீங்கண்டா 14 இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா 15 இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 16. இங்க அறை ஒன்று இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 16 அறை, 16 அறை சதுரங்கள் இருக்கு. 16 அறை. ஓகேயா? இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அதிகரிக்கிற ஒழுங்குல என்ன இந்த பரப்பளவுகள் அதிக. அப்ப குறைந்தது எது, 16. அப்ப 16ங்கிறது பி. அதுக்கு அடுத்தது எவ்வளவு, 16 அறை, அது வந்து சி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ. அப்ப என்ன விட, பிசிஏ. பிசிஏங்கிறது இரண்டாவது விடை. பிசிஏ இரண்டாவது விடை. 26வது கேள்விக்கு இரண்டாவது விடை. வினாவிலக்கம் 27. கடிகாரத்துல 1:30 2:30 3:30 என்றவாறு நேரத்தை காட்டும் போது ஒரு தடவை வீதம் மணி ஒலிக்குது. 1:30 ஆகக்குள்ள ஒரு தடவை, 2:30 ஆகக்குள்ள ஒரு தடவை, 3:30 ஆகக்குள்ள ஒரு தடவை ஒலிக்கும். அது இடையிடையே அதன் மணித்தியாலத்துக்கு சமமான தடவைகள் மணி ஒலித்தது. அதாவது 1 மணினா ஒரு தடவை, 2 மணினா 2 தடவை, 3 மணினா 3 தடவை, இப்படி ஒலிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. குறித்த ஒரு நாளில் ஒரு வேலையை செய்து முடித்த போது இக்கடிகாரம் 29 தடவைகள் ஒலியை கேட்க முடிந்தது. இந்த கடிகாரத்தினுடைய ஒலியை 29 தடவை கேட்க முடிந்ததா. அதே வேளை அவ்வேளை முற்பகல் 10:30க்கு செய்து முடிந்தது. 10:30க்கு வேலையை செய்து முடிச்சுட்டாங்கன்னா அவ்வேளையை செய்ய தொடங்கிய நேரம் யாராக இருக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டும், நம்ம பின்பக்கமா இருந்து நம்ம இதை செய்து கொள்ள வேண்டும். அதாவது 10:15க்கு தான் வேலை முடிச்சிச்சுன்னா அதற்கு முன்னுக்கு இந்த கடிகாரம் எத்தனை மணிக்கு ஒலிச்சிருக்கும், 10 மணிக்கு ஒலிச்சிருக்கும். 10 மணிக்கு எத்தனை தடவை ஒலிச்சிருக்கும், 10 தடவை. அந்த மணித்தியாலத்துக்கு அந்த அளவு ஒலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு எத்தனை மணிக்கு ஒலிச்சிருக்கும், 9:30. 9:30ல ஒரு தடவை ஒலிச்சிருக்கும். அப்ப நம்மளுக்கு 29 தடவை எங்க வருதுன்னு பார்க்கணும். இப்ப 11 தடவைகள் வந்துருச்சு. சரி, அதுக்கு முன்னுக்கு பாருங்க, 9 மணிக்கு ஒலிச்சிருக்கணும். 9 மணிக்கு ஒலிச்சுச்சுன்னா 9 தடவைகள் வச்சிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 8:30க்கு ஒலிச்சிருந்துச்சுன்னா ஒரு தடவை ஒலிச்சிருக்கு. இப்ப எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 10 11 21 தடவை. அதுக்கு முன்னுக்கு 8 மணிக்கு ஒலிச்சிருக்கணும். 8 மணிக்கு 8 தடவை. இப்ப மணி எல்லாம் கூட்டினோம்டா 10 1 11 9 20 28 29 29 தடவை ஒலிச்சிருச்சு. ஆனா 8 மணிக்கு. அப்ப நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சது 8 மணிக்கு. 8 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா 8 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம் 8:30க்கு. ஓகே, 8:30க்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 9 மணிக்கு. அப்ப இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சது எத்தனை மணியாக இருக்கணும், வேலையை ஆரம்பிச்சது 8 மணியாக இருக்கணும். அப்ப 8 மணியில ஒரு தடவை ஒழிச்சிருக்கும். அப்புறம் 8:30ல உண்டு ஒரு தடவை. அப்புறம் 9 மணிக்கு 9 தடவை, 9:30ல ஒரு தடவை. அடுத்தது 10 மணிக்கு 10 தடவை. சரிதானே? 10:15க்கு போல முடிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் 10:30க்கு தான் ஒழிக்கும். நம்மளுக்கு அதுக்கு கேட்கல, அதுக்கு முன்னுக்குள்ளதை தான் கேட்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மொத்தமாக 29 தடவை நம்மளுக்கு அந்த சத்தம் கேட்கணும்னா இந்த வேலையை எத்தனை மணிக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கணும், 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும். 8 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 8 மணியில 8 தடவை, 8:30ல ஒரு தடவை, 9 தடவை, 9 மணியில 9 தடவை, 18 தடவை, 9:30ல ஒரு தடவை, 19 தடவை, 10 மணிக்கு 10 தடவை, 29 தடவைகள். 29 தடவை கேட்கணும்னா நம்ம 8 மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்க வேண்டும். வினாவிலக்கம் 28. இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியை பார்த்ததுமே விளங்கும். ஒரு பாடசாலையில் இடம்பெற்ற பரிசளிப்பு விழா ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்,
இங்க இருந்து ஆரம்பிக்கணும், விடைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். விடைகள்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா மிக இலகுவாக கண்டுகொள்ளப்படும். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 28வது கேள்விக்கு 2வது விடை சரி. நான் பார்க்கிறேன் பாருங்க. அதிகாரிகள் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டனர். அப்ப ஒருத்தவங்களை வரவேற்றிருக்கும் சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா மங்கள விளக்கேற்றலோடு இறை வணக்கம் இடம்பெற்றது. வரவேற்றுட்டு மங்கள விளக்கேற்று இறை வணக்கம் நடைபெற்றது. அதிபர் தலைமை உரை என எல்லாத்தையும் வரவேற்புரை தலைமை உரை அதிபர் ஆற்றிருக்காரு. மாணவர்களுக்கு பரிசல்கள் வழங்கப்பட்டது சரி. அதிதி உரையினை தொடர்ந்து நன்றி உரை. நன்றி உரை எங்க சொல்லுவோம், கடைசியில சொல்லுவோம். அப்ப சரியான விடை 28வது கேள்விக்கு 2வது விடை. நீங்க விடைகளிலிருந்து அத வாக்கியங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஓர்டர்ல இந்த வாக்கியங்கள் அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், கண்டுகொள்ளணும். ஓகேயா? டைம் பார்த்தீங்கன்னா 8:35 சரியா? ஓகே. எப்படியும் இன்னும் அரை மணித்தியாலம் சரி ஆகும் சரியா? அதனால ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ஒன்று எடுங்க. விளங்குதா? ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன் சரியா? எதுவும் தண்ணி எது குடிக்கிறேன்டா குடிச்சிட்டு வாங்க. ஓகேயா? ஓகேயா? வாஷ்ரூம் எல்லாம் போறேன்டா போயிட்டு வாங்க. 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சிருவோம். யாரும் லீவ் ஆகுறது இல்லை. அப்படியே வச்சுட்டு நீங்க உங்களோட வேலைகளை செஞ்சுட்டு வாங்க. யாரும் லீவாக தேவையில்லை. ஆனா பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க கவனிங்க. அதாவது உங்களுக்கு என்ன விடைகளை சொல்லி விட்டுட்டு போகலாம் சரியா? அப்ப அதுல எனக்கு ஈடுபாடு இல்லை சரியா? அதனால ஒரு டைம் ஆனாலும் சரி முழுமையா என்ன விளங்கப்படுத்த வேணுமோ ஒவ்வொரு கேள்வியும் அந்த அளவுக்கு விளங்கப்படுத்திட்டு தான் செமினார் முடியும். இதனால இந்த ஐக்யூ பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டைம்ல நம்மளுக்கு முடிக்க விடாது. குறிப்பிட்ட டைம்ல முடிக்கிறேன்னா ஒரே ஒரு வேலை செய்யலாம். உங்களுக்கு என்ன விடைகளை சொல்லி விட்டுட்டு போகலாம். அது அது உங்களுக்கும் எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த செமினாரை நடத்துற எனக்கும் அதுல ஈடுபாடு இல்லை. இதனால டைம் போனாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவ்வளோ கேள்விகளையும் உரிய முறையில விளங்கப்படுத்திட்டு தான் செமினாரை முடிப்போம். எல்லாருக்கும் ஓகே தானே? டைம் போறோம் இல்ல? இன்னும் 12 கேள்விகள் இருக்கு சரியா? சரி ஓகே. அப்ப நம்ம ஆரம்பிப்போம். எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, அடுத்து பார்ப்போம். வினா விளக்கம் 29. இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கும். இந்த கேள்வியை பார்த்ததுமே விளங்கும். இந்த கேள்விக்கு நம்ம விடையிலிருந்து போறது இலகுவாக இருக்கும். அப்ப விடையிலிருந்து போகும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. கேள்வியில கேட்கப்படுற விஷயம் என்னன்னா, 2வது 4வது 6வது சந்தர்ப்பத்தை தான் கேட்கிறாங்க. அப்போ ஓர்டரா இல்லை. அப்ப நம்ம முதல்ல வேண்டும்னா இதை நம்ம ஓர்டர் படுத்திக் கொள்ளுவோம். ஓர்டர் படுத்தினோம்னா பாருங்க, முதலாவது என்ன நடக்குது? முதலாவது முதலாவது இவர் என்ன செய்யறாரு? பைக் கிட்ட வாராரு. முதலாவது என்ன, பைக் கிட்ட வாராரு. அடுத்து பாத்தீங்கன்னா பைக்க ஓட்டி கொண்டு போறாரு. இரண்டாவது இந்த மரம் இருக்கு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை தாண்டி என்ன அவர் பைக்க ஓட்டி கொண்டு போறாரு. ஓட்டி கொண்டு போக்குள்ள என்ன நடக்குது? ஓட்டி கொண்டு போக்குள்ள ஒரு மாடு குறுக்கால வருது. 3வது படம். மாடு என்ன செய்யுது? அவரை தள்ளி விட்டுறது. 4வது படம். ஒருத்தர் ஒடியாரர் என்ன அவரை பிடிக்கிறதுக்கு. 4வது படம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் கீழே விழுந்திருக்காரு. நிறைய ஆட்கள் வந்து அவரை பார்க்கிறாங்க. 5வது படம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அவரை அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்ன? 2வது 4வது 6வது. இப்ப 2வது ஏ, 4வது பி, 6வது இ. அப்ப வர வேண்டிய விடை ஏ கமா பி கமா இ. ஏபிஇ. ஏபி என்று சொல்றது 2வது விடை. 29வது கேள்விக்கு 2வது விடை ஏபிஇ. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வினா விளக்கம் 30. அடித்தளம் சதுர வடிவான ஒரு ஒட்டியில் உள்ள ஓரங்கள் வழியே 20 ரின்மீன் தகர பேணிகள் இருக்குமாறு அடுத்தடுத்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அப்பெட்டியின் நடுப்பகுதியில மேலும் 10 ரின்மீன்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. எனின் அப்பெட்டியின் மேலும் அதிகபட்சமாக எத்தனை ரின்மீன்களை அடுக்கலாம்? அப்ப நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இவ்வாறான ஒரு பெட்டி. இந்த பெட்டியில சொல்லியிருக்காங்க இந்த ஓரத்துல மொத்தமாக 20 டின்மீன்கள் அடுக்கியிருக்காங்களாம். ஓரத்துல 20. அப்ப சதுர வடிவமாக இருக்கனால நம்மளுக்கு தெரியும் எல்லா பக்கம் இருந்து பார்த்தாலும் என்ன இந்த ஓரத்தில் அடுக்கியிருக்கின்ற இந்த ரின்மீன்களுடைய எண்ணிக்கை எப்படியாக இருக்கும்? சமனாக காணப்பட வேண்டும். இந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சமனாக இருக்கப்பட வேண்டும். அப்ப 20 டின்மீன்கள் இருக்கணும்டா ஒரு பக்கம் எத்தனை டின்மீன்கள் அடுக்கப்பட்டிருக்கணும்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6 டின்மீன்கள் அடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை அடுக்கப்பட்டிருக்கணும்? 6. யோசிச்சு பாருங்க. இங்கிட்டு 6. சரியா? இங்க இருந்து பார்த்தா 6 தெரியணும். இங்க இருந்து பார்த்தா இந்த பக்கம் 6 தெரியணும். இந்த பக்கம் இருந்து பார்த்தா 6 தெரியணும். இந்த பக்கம் இருந்து பார்த்தா 6 தெரியணும். எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 6 6 தெரியும். ஆனா இருக்கிற டின்மீன்களோட எண்ணிக்கை எத்தனையா இருக்கும்? 20ஆக இருக்கும். இது நம்ம இந்த நீங்க படிச்சிருப்பீங்க அந்த சதுர வடிவான காணிகள். அதே கணக்கு தான் இங்க வேற விதமாக நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 20 இருக்கும். இங்க இருந்து பார்த்தா 6 தெரிஞ்சாலும் என்ன இப்படித்தானே? தூக்கம் வந்துருச்சா? இங்க இருந்து பார்த்தாலும் 6 தெரியும். இங்க இருந்து பார்த்தாலும் 6 தெரியும். இங்க இருந்து பார்த்தாலும் 6 தெரியும். இங்க இருந்து பார்த்தாலும் 6 தெரியணும்னா மொத்தமாக இந்த பக்கம் இவ்வளவு அடுக்கி இருக்கணும். 6 6 அடுக்கி இருக்கணும். அப்ப மொத்தமாக 20 டின்மீன்கள். ஓகே, அதை ஒரு படமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, 20 டின்மீன்கள் பாருங்க. பாருங்க, எல்லா பக்கம் இருந்து பார்த்தாலும் 6 6 தெரியுதா? எல்லா பக்கம் இருந்து பார்த்தாலும் 6 6 தெரியுது. இங்க பாருங்க, இங்க இருந்து பார்த்தாலும் 6, இங்க இருந்து பார்த்தாலும் 6, இங்க இருந்து பார்த்தாலும் 6, இங்க இருந்து பார்த்தாலும் 6. இங்க இருக்க மொத்த டின்மீன்கள் எண்ணி பாருங்க எத்தனை இருக்கு? 6 இருந்தாலும் மொத்தம் எத்தனை? 20. இப்ப நம்மளுக்கு தெரியும் இதுல நடுவுல எல்லாம் விண்மீன்கள் அடுக்கிறோம்டா மொத்தமாக இதுல எத்தனை ரின்மீன்களை அடுக்க வேணும்? என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 6, இந்த பக்கம் 6, 6 தரம் 6, மொத்தமாக 36 விண்மீன்களை அடுக்க வேணும். இந்த பெட்டியில மொத்தமாக 36 விண்மீன்களை அடுக்க வேணும். 6 தரம் 6, 36 விண்மீன்களை அடுக்க வேணும். அப்ப 36ல சைட்ல 20 அடுக்கிட்டு சொல்றாங்க. அதுக்கு மேல சொல்றாங்க நடுவுல இன்னும் 10 அடுக்கிட்டாங்க. அப்ப இன்னும் 10 அடுக்கணும்னா மொத்தமாக எத்தனை டின்கள் அடுக்கியிருக்காங்க?
30 டின்களை அடிக்கிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் மொத்தமாக 36 டின்களை அடுக்கலாம் 30 அடுக்கிருக்காங்கன்னா மேலும் அடுக்கக்கூடிய டின்கள் எண்ணிக்கை 6 ஆகும். மொத்தம் 36 அடுக்கலாம். 36ல 30 அடிக்கிட்டாங்க. அப்ப மேலும் பாத்தீங்கன்னா 10 நடுவுல அடுக்கணும்னா இன்னும் 6 அடுக்குகளும் 6 டின்கள் பாத்தீங்கன்னா இந்த இடைவெளியில 2ம் இந்த வரிசையில 4 அடுக்கலாம். அப்ப 4ம் 2ம் 6 டின்களை இன்னும் அடுக்கலாம். அப்ப மொத்தமாக 36 அடுக்கலாம். 30 அடுக்கிட்டாங்க. இன்னும் மேலும் அடுக்கக்கூடியது 6 ஆகும். 30வது கேள்விக்கு 3வது விடை. வினா இலக்கம் 31. முற்பகல் 10 மணி ஆகும் போது ஓர் வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் 15 பேர் சிகிச்சைக்காக காத்திருக்காங்க. 15 பேர் இருக்காங்க. அந்த வேளையிலிருந்து ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு தடவை 20 வீதம் அந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வருகிறோம். ஒரு நிமிஷத்துல 2 பேர் வர்றாங்க. அப்ப நீங்க விளங்கி கொள்ளணும், ஒரு நிமிஷம் சொல்லக்குள்ள 60 செகண்ட். அப்ப முதலாவது செகண்ட்லயே 2 பேர் வந்துடலாம், இல்ல நடுவுல எங்கேயாவது வரலாம், இல்லைன்னா அந்த 60வது செகண்ட்ல கூட 2 பேர் வரலாம். என்ன அப்படி சொல்லலுமா? நோயாளி வரக்குள்ள இந்த டைமுக்கு தான் வாங்கணும் இல்லை, என்ன அந்த டைமுக்குள்ள ஒரு நிமிஷத்துல 2 பேரும் வந்துட்டாங்க. சரிதானே? ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஒரு தடவை 5 பேர் சிகிச்சை பெற்று வைத்தியசாலை இருந்து, அதாவது ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு 5 நிமிஷத்துக்குள்ள 5 பேர் சிகிச்சை பெற்று வெளியே போறாங்க. 5 பேரும் 1வது நிமிஷத்துல கூட வெளியில போகலாம், 2வது நிமிஷத்துல கூட வெளியே போகலாம், இல்ல 5வது நிமிஷத்துல கூட 5 பேரும் வெளியே போகலாம். என்ன இப்ப நம்ம மருந்தெடுக்க வைத்தியசாலைக்கு போகல, நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தோம்னா என்ன செய்வோம்? நம்மளும் மருந்து எடுத்துட்டு அவரும் மருந்து எடுத்து வரைக்கும் அங்க அமர்ந்து இருந்துட்டு அப்புறம் தான் எல்லாரும் என்ன செய்வோம்? வெளியில போகும். அப்ப அவ்வாறான ஒரு நிகழ்வு தான் இங்க நடைபெறுது. இப்ப பாத்தீங்கன்னா 10:13க்கு 10 மணி, அதாவது 10 மணிக்கு ஆரம்பிக்குது, 10:13 வரைக்கும் எத்தனை பேர் சிகிச்சை பெற வைத்தியசாலையில் இருக்கும்? 10:13க்கு பின்னர் வைத்தியசாலையில் இருக்கும் சிகிச்சை பெற வந்தவர்களின் எண்ணிக்கை என்னன்னு இருக்கிறது. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். வைத்தியசாலையில ஆரம்பத்துல 15 பேர் இருந்தாங்க. என்ன 10 மணிக்கு 15 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்துல 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு நிமிடத்துல 2 பேர். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 10 மணில இருந்து 10:13 வரைக்கும் 10:13 இருந்து 10 மணியை கழிச்சோம்டா எவ்வளவு? 13 நிமிடங்கள். அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 2 பேருண்டா 13 நிமிஷத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 26 பேர் வந்திருப்பாங்க. 26 பேர் சிகிச்சைக்காக வந்திருப்பாங்க. சரி, அதே போல நம்ம இங்க இருந்து வெளியே போனவங்களை பார்ப்போம். அப்ப 13 நிமிஷத்துல முதல் 5 நிமிஷத்துல 5 பேர் எப்படியுமே வெளியில போயிருப்பாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல 5 பேர் எப்படியுமே வெளியே போயிருப்பாங்க. அடுத்த 5 நிமிஷம் இருக்கா? இல்ல, அடுத்து 3 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப அவங்க 3 நிமிஷத்துல போயிருப்பாங்கன்னு சொல்ல இயலாது. 5 நிமிஷம் முடியக்குள்ள போயிருக்கலாம். அப்ப இந்த 10 நிமிஷத்துல வெளியே போனவங்களோட எண்ணிக்கை 10 ஆகத்தான். 10 பேர் தான் கூடிய அளவு வெளியில போயிருக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம். மொத்தமாக 15 பேர் இருந்தாங்க. வைத்தியசாலைக்குள்ள 26 பேர் வந்தாங்க. அப்ப மொத்தம் 41 பேர் இருந்திருப்பாங்க. 41 பேர்ல 10 பேர் வெளியில போயிட்டாங்க. வெளியில போயிட்டோம்னா 10:13க்கு எத்தனை பேர் அங்க இருக்க போறாங்க? 31 பேர் இருக்க போறாங்க. ஏன் அந்த 10:13 பாத்தீங்கன்னா 10:15 ஆகினா தான் 5 பேர் வெளியே போக போறாங்க. 3 பேர் என்ன ஃப்ரெண்ட் எல்லாம் மருந்து வாங்கிட்டு வர்ற வரைக்கும் இருந்திருப்பாங்களா இல்லையா? இருந்து இருப்பாங்க. அப்ப 31வது கேள்விக்கு 3வது விடை 31. வினா விளக்கம் 32 பார்த்துக்கொள்ளுங்க. மின்கோபுரம் ஒன்றில் உள்ள மின்குமிழ்களில் சிவப்பு நிற மின்குமிழ்களும் பச்சை நிற மின்குமிழ்களும் மாறி மாறி ஒலிக்கிறது. சிவப்பு நிற மின்குமிழ்கள் 60 செகண்ட்களும் பச்சை நிற மின்குமிழ்கள் 15 செகண்ட்களும் ஒலிக்கின்றன. சரிதானே? முதலில் சிவப்பு நிற மின்குமிழ் ஒலிக்குது. முதல்ல சிவப்பு நிற மின்குமிழ் ஒளிருது. அவ்வேளையிலிருந்து அந்த நேரத்திலிருந்து 6 நிமிடத்துக்குள் அந்த நிமிடத்துக்குள் பச்சை நிற மின்குமிழ்கள் மொத்தமாக எத்தனை செகண்ட்கள் ஒலிக்கும்? பச்சை நிற மின்குமிழ்கள் எத்தனை செகண்ட்கள் ஒலிக்கும்? சரி, அப்ப நம்ம போட்டுக்கொள்ளுவோம். இங்க ஒலிக்கிற நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு முத ஒலிக்குது,
அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? பச்சை, சிவப்பு, பச்சை, சிவப்பு, பச்சை, சிவப்பு, பச்சை, சிவப்பு, பச்சை, இப்படி கொஞ்சம் போட்டுப்போம். சரியா? இப்ப நம்மளுக்கு தெரியும் சிவப்பு பச்சை ஒளி இருக்குல்ல, சிவப்பு பாத்தீங்கன்னா 60 செகண்ட் ஒளிருது. 60 ஒளிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை பாத்தீங்கன்னா 15 செகண்ட். அடுத்தது சிவப்பு பாத்தீங்கன்னா 60 செகண்ட் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை பாத்தீங்கன்னா 15 செகண்ட். அடுத்தது சிவப்பு பாத்தீங்கன்னா 60 செகண்ட் ஒளிக்கக்குள்ள, பச்சை 15 செகண்ட். அடுத்தது சிவப்பு பாத்தீங்கன்னா 60 செகண்ட் ஒலிக்கும் போது பச்சை 15 செகண்ட். இப்ப நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, எங்கேயாவது பார்த்துக்கிட்டே வரணும். அதாவது 6 நிமிடங்கள் சரியாக வருதா? 6 நிமிடங்கள்னா எத்தனை செகண்ட்கள் இருக்கணும்? ஒரு நிமிடம் 60 செகண்ட், 6 நிமிடங்கள் 360 செகண்ட். அப்ப 360 வாரது வரைக்கும் நம்ம இவ்வாறு எழுதி கொண்டு போகணும். 360 வாரது வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே, எத்தனை வந்திருக்குன்னு பார்ப்போம், கூட்டி பார்ப்போம். 60 75, நீங்க 60 60களை வேறையாகட்டும். 1 2 3 4 5, இப்ப 5 தரம் 6 30, 5 தரம் 6 300 செகண்ட். 15 தடவை 4 தடவை இருக்கு, அப்ப 4 தடவை இருந்தோம்னா 60 செகண்ட். அப்ப 6 நிமிடம் 360 செகண்ட். சரி, அப்ப இவ்வளவுதான் ஒழிச்சிருக்கணும். இது வரைக்கும் தான் இந்த பல்ப் என்ன செய்யும்? மாறி மாறி ஒழிச்சிருக்கணும். பாருங்க, 60 75, 60 60 60 60 60, 1 2 3 4 5 தடவை இருக்கு, 300 செகண்ட். இது பாத்தீங்கன்னா 15 4 தடவை 60 செகண்ட், 360 செகண்ட். அப்ப 6 நிமிடங்கள் சொன்னனால 6 தர 60 தர 6 எவ்வளவு? 360 செகண்ட். அப்ப 360 செகண்ட்ல இப்படி மட்டும்தான் இந்த பல்ப் என்ன செஞ்சிருக்கும்? மாறி மாறி ஒழிச்சிருக்கும். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா பச்சை நிற மின்குமிழ்கள் எத்தனை செகண்ட்கள் ஒளிரும்? அப்ப பச்சை நிற மின்குமிழ்கள் ஒளிந்தது நம்மளுக்கு சரி, இது ஒரு தடவை பச்சை நிறம் ஒளிர்றது இங்க ஒரு தடவை 15 செகண்ட், இங்க ஒரு தடவை 15 செகண்ட், இங்க ஒரு தடவை 15 செகண்ட், இங்க ஒரு தடவை 15 செகண்ட். அப்ப 15 30 45 60 பச்சை நிற மின்குமிழ்கள் ஒளிந்தது மொத்தமாக எவ்வளவு? 60 செகண்ட்கள் ஆகும். 32வது கேள்விக்கு இரண்டாவது விட 60 செகண்ட்கள் ஆகும். 60 செகண்ட்கள் ஆகும். அடுத்த கேள்வி பார்ப்போம். வினா இலக்கம் 33. ஓகே, யாழ தேசிய வனம் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில், அதாவது தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு இடையில் இருக்கிறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இலங்கையின் தலைநகரான கொழும்பிலிருந்து 300 கிலோமீட்டர் மீட்டர் வந்திருக்கணும் தொலைவில் காணப்படும். இக்காடு மொத்தமாக 979 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. யாழ தேசிய வனமும் வில்பத்து தேசிய வனமும் 1900ஆம் ஆண்டு வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 1938 தேசிய வனங்களாக அறிவிக்கப்பட்ட இவ்விரண்டுமே இலங்கையில் புகழ்பெற்ற முதல் 2 தேசிய வனங்களாகும். இப்பந்திக்கு ஏற்ப மிகவும் சரியான கூட்டு பந்தில சொல்லப்பட்ட விஷயமா இருக்கும். வில்பத்து தேசிய வனம் மொத்தமாக 979 சதுர கிலோமீட்டரை கொண்டுள்ளது. இங்க பாத்தீங்கன்னா 979 நம்மளுக்கு தந்திருக்காங்க. 979ங்கிறத நம்மளுக்கு தந்தாலும் அதை எதை சொல்லியிருக்காங்க? யாழ தேசிய வனம். பாருங்க, யாழ என இக்காடு யாழ தேசிய வனம் இலங்கையில தென்கிழக்கு பகுதியிலையும், அதாவது தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு இடையில இருக்கிறது. இலங்கையின் தலைநகரான கொழும்பிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் இக்காடு. அப்ப யாழைய பத்தி தான் கேட்கிறாங்க. இங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க வில்பத்து. அப்ப இந்த விட விட சரிதானே? ஓகே, இரண்டாவது பாருங்க, யாழ தேசிய வனமும் வில்பத்து தேசிய வனமும் இலங்கையில் புகழ்பெற்ற தேசிய வனங்களாகும். சொல்லியிருக்காங்களா? பாருங்க, யாழ தேசிய வனமும் வில்பத்து தேசிய வனமும் என்ன இது ரெண்டுமே தேசிய வனங்களா? இவ்விரண்டுமே இலங்கையில புகழ்பெற்ற முதல் 2 வனங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இரண்டாவது கூட்டு சரி. மூன்றாவது கூட்ட பாருங்க, யாழ தேசிய வனமும் சிங்கராஜா தேசிய வனமும் 1900ஆம் ஆண்டில்
வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. சிங்கராஜாவை பத்தி இங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல. என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது யாழையும் வில்பத்து மட்டும், சிங்கராஜாவை பத்தி சொல்லல. இந்த கூற்று பிழையான கூற்று. அப்ப சரியான விடை 33வது இரண்டாவது விடை. 33வது கேள்விக்கு இரண்டாவது விடை. வினாவிலக்கம் 34. குழந்தைகள் பாடல்கள் ஒரு கதை புத்தகம் ஆகும். கமலிடம் இருப்பது ஒரு கதை புத்தகம். அப்ப கமல்கிட்ட இருக்கிறது ஒரு கதை புத்தகம்னா அதற்கேற்ப கமலிடம் இருக்கும் கதை புத்தகம். குழந்தைகள் பாடல்கள் ஒரு கதை புத்தகம். அதாவது குழந்தைகள் பாடல்ங்கிற அந்த பேர் உள்ளது ஒரு கதை புத்தகம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். குழந்தை பாடல்கள் பேர் போட்டது ஒரு கதை புத்தகம். சரிதானே? இப்ப குழந்தைகள் பாடல்கள் சொன்னனால நம்மளுக்கு அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சரி, இதுக்காக நீங்க இப்படி யோசிங்களே. ஏங்கிறது சரிதானே? அப்ப ஏங்கிற புத்தகம் ஒரு கதை புத்தகம். சரிதானே? ஏன்னு சொல்றது ஒரு கதை புத்தகமாகும். கமலுகிட்ட இருக்கிறது ஒரு கதை புத்தகம். கமலுகிட்ட இருப்பதும் ஒரு கதை புத்தகம். அப்ப கமலுகிட்ட இருக்கிறது எதா இருக்கலாம்? என்ன, ஒரு குழந்தைகள் பாடல் புத்தகமாக இருக்கலும், இல்லைண்டா கமல்கிட்ட இருக்கிறது வேற ஒரு புத்தகமாக கூட இருக்கலும். என்ன, குழந்தைகள் பாடல் புத்தகமாகவோ இல்லாதிருக்கவோ முடியும். என்ன, குழந்தைகள் பாடல் புத்தகமா இருக்கவும் வேணும். ஏன் அவர்கிட்ட குழந்தைகள் பாடல் புத்தகங்கிற அந்த ஏங்கிற புத்தகம் இருந்துருச்சுன்னா அது குழந்தைகள் பாடல் புத்தகமாக இருக்கும். இல்ல அது வேற ஒரு புத்தகம் அவர்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா அது கதை புத்தகம் வேற ஒரு புத்தகமா இருந்துச்சுன்னா அது எப்படி இல்லாதிருக்கவும் முடியும். குழந்தைகள் பாடல்கள் புத்தகமாகவோ இல்லாதிருக்கவோ கூடும். வினாவிலக்கம் 35. ஓகே, இதை நீங்க வெட்டி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும். உருகையில் காட்டப்பட்டுள்ள கடதாசி கீழத்தை இரண்டாக மடித்து அதனை மறுபடியும் இரண்டாக மடித்து எல்லா கடதாசி பகுதிகளும் அடங்குமாறு ஒரு பியில் உருவிட்ட காட்டப்பட்டது. முற்றாக விரிக்கும் போது கிடைக்காத ஒரு வகுக்கிறார். இப்ப கிடைக்காத உருண்டு பாத்தீங்கன்னா இரண்டாவது ஒரு. இதை நீங்க வெட்டி பாருங்க. வெட்டி பார்த்தா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். இதை முடிச்சமெண்டா இது என்ன வெட்டி பார்க்கல, இதை விரிச்சமெண்டா இப்படி இருக்க போகுது. இப்ப நீங்க அதை ரெண்டு ரெண்டு விதமாக நம்ம வெட்டி இருக்கலாம். அதனால்தான் ரெண்டு படம் வருது. இதை நீங்க இதை இப்படி இந்த பகுதி இப்படி வெட்டு இருந்துச்சுன்னா அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா இப்படி வெட்டு இருக்கும். இது இவ்வாறு வெட்டுப்பட்டுச்சுன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி வெட்டுப்படும். அப்ப இது என்ன செய்யும், அதுக்கு எதிராகவும் இது இப்படியாக வெட்டும். இது ஒரு முறை. ரெண்டாவது, நம்ம இந்த கடிதாசியில இந்த பக்கம் இருந்து வெட்டியிருந்தோம்னா இந்த பக்கம் இருந்து வெட்டியிருந்தோம்னா இது இவ்வாறு வெட்டப்பட்டிருந்தா இது அதுக்கு எதிராக இருக்கும். இது இதுக்கு எதிராக இருக்கும். இது இதுக்கு எதிராக இருக்கு. ரெண்டாம் அடிச்சு மறுபடியும் ரெண்டாம் அடிச்சிருக்கும். அப்படின்னால இந்த முதல் ரெண்டு உருவம், அதாவது ஒன்றாவது மூன்றாவதும் வரக்கூடிய வடிவம், இரண்டாவது வர முடியாத வடிவம். வினாவிலக்கம் 36. ஓகே, கமலுக்கு மிகவும் விருப்பமான பாடத்தை சரியாக தீர்மானிப்பதற்கு தேவையான இரு கூற்றுகளும் விடைய வச்சு பாருங்க. விடைய வச்சு பாருங்க. ஏஐடிஏ. குமாருக்கு மிகவும் பிடித்த பாடம் கணிதம். குமாருக்கு பிடிச்ச பாடம் கணிதம். பாடத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. கணித பாடம் குமாருக்கு பிடிக்கும். நம்மளுக்கு தேவை கமலுக்கு பிடிக்கிற பாடம் என்ன. டிய பார்ப்போம். குமாருக்கு பிடித்த பாடம் கமலுக்கு பிடிக்கும். குமாருக்கு பிடிச்ச பாடம் கமலுக்கும் பிடிக்கும்னா குமாருக்கு பிடிச்ச பாடம் கணிதமா இருக்கும் போது அப்ப கமலுக்கும் பிடிச்ச பாடம் கணித பாடமா இருக்குமா இல்லையா? கணித பாடமாக இருக்கும். அப்ப ஏயும் டியும் கூட்டு மட்டும் நம்மளுக்கு போதும் விடையை கண்டுபிடிக்கும். சரி, ரெண்டாவது பாருங்களேன். ரவிக்கு பிடித்த பாடம் கமலுக்கும் பிடிக்கும். ரவிக்கு பிடிச்சது கமலுக்கும் பிடிக்கும். குமாருக்கு பிடிச்ச பாடம் கமலுக்கு பிடிக்கும். குமாருக்கு பிடிச்ச பாடம் கமலுக்கு பிடிக்கும். ரவிக்கு பிடிச்சது தான் கமலுக்கு. அப்ப அதை வச்சு நம்மளுக்கு குமாருக்கு பிடிச்ச பாடம் என்னன்னு சொல்ல விடுமா? சொல்ல விடுமா. மூணாவது விடைய பாருங்க. பியும் சியும். ரவிக்கு பிடித்த பாடம் கமலுக்கு பிடிக்கும். ரவிக்கு பிடித்த பாடம் குமாருக்கு பிடிக்கும். ரெண்டு பேருக்கு பிடிச்ச பாடம் சரி, என்ன பாடங்கிறது தான் கேட்டிருக்காங்க. தேவையான சரியான விருப்பமான பாடத்தை, என்ன பாடம் அவருக்கு பிடிக்கும் அதை நம்ம தீர்மானிக்கணும். அப்ப முதலாவது கூட்டு தான் சரி. குமாருக்கு மிகவும் பிடித்த பாடம் கணிதம். குமாருக்கு மிகவும் பிடித்த பாடம் கமலுக்கும் பிடிக்கும். அப்ப என்ன, கமலுக்கு சரி
கமலுக்கு பிடிச்ச பாடத்தை தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. குமாருக்கு பிடிச்ச பாடம் கணிதம், அதே பாடம் கமலுக்கும் பிடிக்கும். அப்ப கமலுக்கு பிடிச்ச பாடம் கணிதம் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப ரெண்டையும் வச்சு ஏயும் டியும் மட்டும் போதும், நம்மளுக்கு கமலுக்கு என்ன பாடம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மறுபடியும் சொல்றேன், குமாருக்கு கணித பாடம் பிடிச்சதுனால கமலுக்கும் அதே பாடம் பிடிக்குதான். அப்ப குமாருக்கு கணிதம்னா கமலுக்கு கணிதம் பிடிக்கும். வினாவிளக்கம் 37. ஓகே, பாத்தீங்கன்னா பின்வரும் நெய்யறியை அதில் செல்லத்தக்க தரப்பட்டுள்ள குறியீடுகளை பார்க்க நெய்யறி குறிக்க தந்திருக்காங்க. மேற்குறிப்பிட்ட குறியீடுகளுக்கேற்ப பின்வரும் இடம் டியில் இருந்து ஆரம்பித்து இந்த குறியீடுகள் வழியா சென்று ஒருவர் எந்த இடத்துல போய் முடிப்பார். சரி, முதல் டில இருந்து ஆரம்பிப்போம். டில நம்மளுக்கு சொல்லியிருக்க இந்த நிபந்தனைகள் நீங்க பார்த்துக்கொள்ளணும். பாருங்க, திசையில் திரும்புக. இந்த திசையில திரும்ப சொல்லியிருக்காங்க. இங்க முதலாவது இதை செஞ்சிட்டோம். சரிதானே? ஓகே, முதலாவது இதை செஞ்சிட்டோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்? ஓகே, திசையில் திரும்புக. அடுத்து பாத்தீங்கன்னா அடைப்பின் ஒரு பக்க தூரம் டியிலிருந்து ஆரம்பித்து, ஓகே, அடைப்பின் ஒரு பக்க தூரம் முன்னோக்கி செல்க. ஒரு பக்க தூரம் ஓகே, ஒரு பக்க தூரம் முன்னோக்கி செல்க. செய்வாமே இடப்பக்கமாக திரும்பி அடைப்பின் ஒரு பக்க தூரம் முன்னோக்கி. சரி, ஓகே. ஓகே, இந்த கேள்வி கொஞ்சம் இருக்கட்டும், நான் வாரேன். மற்ற கேள்வி பார்த்துட்டு வருவோம். ஓகே, 38வது பாருங்க. வினாகுறி இடப்பட்டுள்ள அடைப்பில் வர வேண்டிய உரியாது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இதையும் இதையும் சேர்த்து, இது ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்க. அப்படியா இல்லையா? அப்ப அதே போல இது இரண்டையும் சேர்த்து இந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்க. அதே போல இது இரண்டையும் சேர்த்து இந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு தெரியும், இது இரண்டையும் சேர்த்து இந்த இடத்தில் வரைய வேண்டும். அப்படின்னா எந்த இடத்துல ஒரு வட்டம் வர வேண்டும்? இந்த இடத்துல ஒரு வட்டம் வர வேண்டும். அதே போல பாருங்க, இது இரண்டையும் சேர்த்து இது இரண்டையும் சேர்த்து வரைஞ்சோம்னா இந்த படம் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. இது இரண்டையும் சேர்த்து. அப்ப இங்க வர வேண்டிய விடை இரண்டாவது விடை. 38வது கேள்விக்கு இரண்டாவது விடை. வினாவிளக்கம் 39. ஓகே, ஏபிசிடி 39வது. ஓகே, பின்வரும் சிறிய சதுரமுகியை சேர்த்து அமைக்கத்தக்க ஒரு பெரிய சதுரமுகியின் ஒரு பகுதி காட்டப்பட்டுள்ளது. அதனை பூர்த்தி செய்வதற்கு ஏபிசிடி என தரப்பட்டுள்ள பகுதிகளில் இரு பகுதிகள் தேவை. அவை எவை? சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா சேர்த்து ஒரு பெரிய சதுரமுகி அமைக்கிறாங்க. ஒரு பெரிய சதுரமுகியை அமைக்கணும்னா பெரிய சதுரமுகியில எல்லா பக்கம் இருக்குன்னா அந்த சிறிய சதுரமுகிகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கணும்? சமனாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம இதை பார்ப்போம். இங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கமாக 4 சதுரங்கள் இருக்கனால எல்லா பக்கமும் 4 வரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப 4 வந்துச்சுன்னா ஒரு பெரிய சதுரமுகி அமைக்கிறதுக்கு நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை குற்றிகள் தேவை? 4 தரம் 4 16, 16 தரம் 4 64 குற்றிகள் தேவை. மொத்தமாக 64 குற்றிகள் தேவை. 64ல இங்க எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. 4, 8, 12, 16, 20, 24 குற்றிகள் இருக்கு. இங்க இருக்க குற்றிகள் வந்து மொத்தம் 24. அப்ப இன்னும் எத்தனை குற்றிகள் தேவை? 40 குற்றிகள் தேவை. 40 இருந்தா இதை ஒரு பெரிய சதுர குற்றியாக மாற்ற முடியும். அப்ப 40 எதை எதை சேர்த்தா 40 வருதுன்னு பாருங்க. சின்ன விஷயம்.
ஓகே, அப்ப 40 குற்றிகள் தேவை. அப்ப முதலாவது நம்ம எண்ணி பார்ப்போம் எத்தனை குற்றிகள் இருக்கு. 4, 8, 12, 16, 20, 24. ஏல இருக்க குற்றிகள் 24. பில இருக்கிறது 4, 8, 12, 16, 20, 24, 28. சீல இருக்கு 4, 8, 12, 16. டீல இருக்கு 4, 8, 12, 16, 20. இப்போ மொத்தமாக 40 வரணும். அப்ப எது ரெண்ட கூட்டணும்டா 40 வரும். 40 வரணும்டா இது ரெண்டையும் கூட்டணும். இதை 24ஐயும் 16ஐயும் கூட்டினா தான் 40. அப்ப எது எதை இணைக்கணும்? ஏயையும் சியையும். ஏயையும் சியையும் இணைச்சாதான் 40 குற்றிகள் வரும். அப்ப அதை இணைச்சாதான் மொத்தம் 64 குற்றிகள் வரும். இப்ப 39வது கேள்விக்கு முதலாவது விட. 40வது கேள்வி, ஏபிசிடி என பெயரிடப்பட்டுள்ள 3 கடிகாரங்கள் ஒரு நாளில் 2 சந்தர்ப்பங்களில் காட்டிய நேரங்கள் அட்டவணையில தந்திருக்காங்க. இதற்கேற்ப மிகவும் சரியான முடிவு பாத்தீங்கன்னா, முதலாம் சந்தர்ப்பத்தில் இது 10 மணி, இது 10:30, இது 12 மணி, இது 1:30. அதே இரண்டாவது சம்பந்தத்தில் இது 11 மணி, இது 11:30, இது 12 மணி, இது 2:30. இப்ப நம்மளுக்கு ஒரு முடிவு ஒன்று தெரியல. அங்க பாருங்க, இது 10 மணில இருந்து 11 மணி ஆகக்குள்ள 1 மணி தியாலம் கூடியிருக்கு. இது 10:30ல இருந்து 11 மணி ஆகக்குள்ள 1 மணி தியாலம் கூடியிருக்கு. இது பாத்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கு. அப்ப அந்த கடிகாரம் ஓடல அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இது 1:30ல இருந்து 2:30 ஆகக்குள்ள 1 மணி தியாலம் கூடியிருக்கு. ஓகே, அப்ப இந்த கூற்றுகளை பார்ப்போம். ஒரு கடிகாரம் மாத்திரம் சரியான நேரத்தை காட்டுகிறது. ஒரு கடிகாரம். சரி, ஒரு கடிகாரத்தில் மாத்திரம் தொழிற்பாடில் குறைபாடு உள்ளது. ஒரு கடிகாரத்துல மாத்திரம் தொழிற்பாடில் குறைபாடு உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு என்ன இருக்கணும்? 3 கடிகாரம் சரியான நேரத்தை காட்டணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 4 கடிகாரமும் 4 நேரத்தை காட்டுது. அப்ப என்ன? குறைஞ்சது 3 கடிகாரமாவது பிழையான நேரத்தை காட்டுகளும். சரிதானே? குறைந்தபட்சம் 2 கடிகாரங்களும் பிழையான நேரத்தை காட்டுகிறது. குறைந்தபட்சம் 2 கடிகாரங்களும் பிழையான நேரத்தை காட்டுகிறது. அப்ப என்ன? அப்ப குறைந்தது 2 கடிகாரம் சொல்ல வேணுமா? 3 கடிகாரம் பிழையான நேரத்தை. ஏன்னா ஒரு கடிகாரம் என்ன எல்லா நேரம் சரியாக இருந்தா தான் நம்ம அந்த கடிகாரம். இங்க பாத்தீங்கன்னா, இங்க பார்க்கல இந்த கடிகாரத்தை பாருங்க, 10 மணி காட்டக்குள்ள இது 10:30. அப்ப அங்கேயே ஏதோ பிரச்சனை அந்த கடிகாரத்தில். இது 10:30 காட்டக்குள்ள 12 மணியை காட்டுது. அப்ப இந்த கடிகாரம் என்ன? எல்லா கடிகாரமும் தவறான நேரங்களை காட்டுது. நம்மளுக்கு என்ன முடிவெடுக்கலாம்? ஒரே ஒரு கடிகாரம் மாத்திரம் சரியான நேரத்தை காட்டுகிறது அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா 2 கடிகாரம் 3 கடிகாரங்கள் பிளண்டு சொல்லியிருந்தா அந்த கூற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப 40வது கேள்விக்கு முதலாவது விட கொஞ்சம் வாரன். இந்த கேள்விக்கு 37வது ஒரு மாறுபட்டு போயிருக்க மாதிரி விளங்குது. சரி பார்ப்போம். திசையில் திரும்புக. ஒரு பையன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வல்லண்டா நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். ஒரு முன்னோக்கி செல்க, இடப்பக்கமாக ஓரடைப்பு பக்கமாக தூரத்துக்கு செல்க, அப்புறம் ஒரு அடைப்பு, மறுபடி திசையில் திரும்புக, ஒரு அடைப்பு முன்னோக்கி செல்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக இடது பக்கமாக திரும்பிட்டோம். அப்புறம் முன்னோக்கி செல்க, அப்புறம் இடது பக்கமாக. ஓகே, இதுல ஒரு சின்ன மாற்றம் வரன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போமா? நினைக்கிறேன் ஏயில இருந்து வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் கொஞ்சம் பார்க்குறேன், பாருங்க, வரைஞ்சி காட்டுறேன். ஏயில இருந்து ஒரு பையனை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏயில இருந்து வரைஞ்சோம்டா இப்பக்கம் செல்க,
திரும்புக, ஓரடைப்பு முன்னோக்கி செல்க. சரி, இங்க வந்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இடது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப, இடது பக்கமாக திரும்ப சொல்றாங்க. இடது பக்கம் திரும்பினது மறுபடி ஓரளவு செல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது மறுபடியும் ஓகே, அது கொஞ்சம் பிழையா வருது. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் மாத்தி போட்டு விடுறேன் அந்த கேள்வி. சரியா? ஓகே, அப்ப நம்ம இன்றைய செமினாரை வந்து முடிப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துல முடிக்கக்கூடிய அளவு கேளாது. சரியா? அப்படின்டா உங்களுக்கு விடைகளை மட்டும்தான் சொல்லி விட்டுட்டு போகலாமே தவிர உங்களுக்கு இவ்வாறான விளக்கங்களை சொல்லணும். அதனால தான் டைம் போனாலும் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 மணி 8 9 2 மணித்தியாலம் 15 நிமிஷம் விளக்கம் தந்திருக்கேன். என்னென்னா நீங்க ஒரு கேள்வி படித்தாலும் உங்களுக்கு அது நல்லா விளங்கும். சரியா? நல்லா விளங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வளவு நேரம் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து படிக்கணும். சரிதானே? அதனால உங்களுக்கு கிடைக்கிற டைம்களை நீங்க உரிய முறையில வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து அடுத்த மாசம் வந்து முழுமையாக உங்களுக்கு இதே மாதிரி 20 பேப்பர் செய்வோம். முழுமையாக 20 பேப்பர், பகுதி 1ல 10 பேப்பரும் பகுதி 2ல 10 பேப்பரும் சேர்த்து மொத்தமாக 20 பேப்பர் அடங்கிய ஒரு கேள்வி பேப்பர் தான் நாங்கள் செய்வோம். அப்போ இதுல முழுமையா இன்னைக்கு செஞ்சமே தானே நேற்று முன்னைக்கும் அதே மாதிரி முழுமையான பேப்பர். பகுதி 1ல 40 கேள்வி இருக்கும், பகுதி 2ல வந்து 60 கேள்வி இருக்கும். அவ்வாறான 20 செமினார்ஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு 7வது மாசம் வந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. அது சம்பந்தமான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து அறிவிக்கப்படும். இது வந்து உங்களுடைய நுண்ணறிவு செமினார் ஒன்று போய் கொண்டிருக்கு தானே, அந்த செமினாருக்கும் இதுக்கும் தொடர்பு உள்ளது. சரியா? அந்த செமினார் உங்களுக்கு 7 செமினார் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 செமினார் வந்து அது வேறையாக நடக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ராவா நடந்த இன்னைக்கு நடந்த 2 செமினார், நேற்றும் இன்றும் நடந்தது வந்து ஃப்ரீயாக நடைபெற்ற செமினார் தான். ஓகேயா? சரி, அப்ப டைம் போனனால நம்ம கிளாஸை முடிப்போம். எல்லாருக்கும் ஓகே, பாய், குட் நைட். அடுத்த செமினார்ல சந்திப்போம். Bye.